மேஷ ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்காரவங்களே அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்க வந்து ரொம்ப நேர்மையானவங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யார் அம்மா அப்பாவ கவனிப்பீங்க? யார் வீட்டோட நல்லது கெட்டத பார்த்துக்குவீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு கை தூக்குறது இந்த மேஷ ராசிக்காரவங்களா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்ப பொறுப்பு எல்லாருமே அவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஓ! இவங்க இருக்காங்க, நமக்கு எந்த கெடுதலும் வராது அப்படின்ற மாரி தாட் வந்து குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கும். அந்த அளவுக்கு குடும்பத்து மேல பற்றுதல் இருக்கும். நேர்மையா உழைப்பீங்க. நியாயமா செயல்படணும்னு நெனைப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷ பலாபலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சென்ற வருஷம் எப்படி இருப்பீங்கன்னா, 2024 உங்களோட லைஃப்ல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கும் இருந்திருக்கலாம். இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருந்திருக்கலாம். அதனால வீண் மன உளைச்சல், செலவுகள் இருக்கும். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல நல்ல சம்பளம் கிடைக்குது. எதிர்பாராத சில காரணங்களால அந்த வேலைய விட்டுட்டு, அத விட சம்பளம் குறைவான வேலையில ஜாயின் பண்ற மாரி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கும். மேஷ ராசிக்காரவங்கள்ல நெறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போய்க்கிட்டு இருக்கும். அதாவது குழந்தை இல்லைன்ற ட்ரீட்மெண்ட் கூட போய்க்கிட்டு இருந்திருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 2025 வந்து மேஷ ராசிக்காரர்களோட வாழ்க்கையில வந்து அற்புதமான பலன்கள எல்லாம் ஏற்படுத்தும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க மேஷ ராசிக்காரவங்கள்ல உள்ளவங்க. எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எங்களுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். சில பேர் வந்து மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் மறுமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு உத்தியோகத்த பொறுத்த மட்டுக்கும் நல்ல ஒரு அம் ட பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனா, எல்லாரும் சொல்றாங்களே, மேஷ ராசிக்கு வந்து 7:30 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ 7:30னாலே பயம் தானே! நீங்க என்ன நல்ல விதமா சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலயும் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஓகே. அந்த பதவி உயர்வு கிடைக்கும்போது நெறைய பணவரவும் அதிகமா இருக்கும். ஆனா, அதுக்காக நீங்க என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பதவி உயர்வே நீங்க இருக்கிற இடத்துல குடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது வேற ஒரு இடத்துல குடுப்பாங்க. அப்ப இடமாற்றம் அப்படின்ற ஒண்ண வந்து நீங்க ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து மன உளைச்சல், அலைச்சல் இது எல்லாமே இருக்கும். ஆனா என்ன கிடைக்கும்? பணவரவு கிடைக்கும். அதனால நீங்க அந்த வேலைய ஏத்துக்கிட்டு நீங்க போராட வேண்டியதா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் அந்த 7:30 ஸ்டார்ட் ஆகும்போது குடுக்கும். வரக்கூடிய 2025ல மேஷ ராசிக்காரங்களுக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. இதிலிருந்து நாங்க எப்படியெல்லாம் தப்பிக்கலாம்? எந்த மாதிரி விஷயங்கள நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து இந்த வருஷத்த வந்து ஒரு ஹேப்பியா லீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2 1/2 வருஷம் வந்து என்ன மாதிரியான பலன்கள அவர் குடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் விரயங்கள குடுப்பாரு. ஓகே. அப்போ விரய செலவுகள் அதிகமாகும். அந்த விரய செலவுகள எப்படி சுப செலவுகளா மாத்த முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அப்போ உங்க கையில இருந்து பணம் போய்க்கிட்டே இருக்கும். அதுவுமே உங்க கையால தான் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அப்போ அந்த வீடு கட்டி முடிக்கிறதுன்றது ஒரு சுப செலவு. உங்க கையில இருந்து பணம் விரயமாயிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி ஒரு இத ஃபாலோ பண்ணலாம். இல்ல வீட்ல வந்து சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? திருமணம், அப்புறம் எந்த சுபகாரியங்கள் நடந்தாலுமே செலவு இல்லாம இருக்கவே இருக்காது. அப்போ அதுவும் ஒரு விரய செலவு தான். அதனால அந்த விரய செலவு அதுல போயிடும். ஆனா, நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 7:30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னால செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க? உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? நம்ம எப்பவுமே விரலுக்கு தகுந்த வீக்கம் தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால செலவுகள எப்படி குறைக்கிறது? நம்ம எந்த மாரி வாழ்ந்தோம்னா, நமக்கு வந்து வரவுகள் அதிகமாகும்? என்ன தொழில் பண்ணலாம்? அது எந்த விதமா அதாவது நேர்மையா பண்ணலாம்? நீங்க எந்த வேலை பார்த்தீங்கனாலும், அந்த வேலையில நீங்க கவனமா பார்க்குறது நல்லது. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தா கூட, இந்த சனி திசையினால அந்த வேலையே பறிபோகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும் உங்களுக்கு. சனி பகவான் ரொம்ப கண்டிப்பானவர். அதே சமயம் நியாயமானவர் கூட. அப்ப நம்ம வேலை பார்க்குறதுல நியாயமா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களோட முழு முயற்சியும் போட்டு சோம்பேறித்தனம் இல்லாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும், அதுல முழு இன்வால்வ்மென்ட்டோட உங்களோட உழைப்ப போடுங்க. ஏது எதார்த்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க தள்ளுவண்டி தள்ளுறவங்களா இப்ப தள்ளுவண்டியில தள்ளி பழம் விக்கிறாங்கல்ல, அவங்களா இருந்தா கூட, அதுலயும் ஒரு முழு இன்வால்வ்மென்ட்ட குடுங்க. நல்ல நேர்மையான
ஒரு வியாபாரமா உங்களோடத பண்ணுங்க. நேர்மையான விலையை குடுத்து, நிறைய நேரம் உழைக்கும்போது, உங்களுக்கு வந்து வருவாய் வந்து பண வரவு அதிகமாக ஆரம்பிச்சுரும். வீண் செலவுகள் அப்படிங்கிறது இந்த மாரி சுப செலவுகள் பண்றதுக்கு அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீண் விரயங்கள தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான செலவுகள் பண்ணலாம்? ஏதாவது பரிகாரம் இருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய தாய், தகப்பனுக்கு நீங்க என்னெல்லாம் உதவி செய்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அவங்கள கவனிச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஏழ்றையோட பாதிப்புலேருந்து நீங்க விடுபடலாம். தாய், தந்தையரோட மனசு கோணாம நடந்துக்கோங்க. அதே மாரி உடன் பிறந்த சகோதர, சகோதரிகளோட மனசு கோணாம, அவங்களுக்கும் கெட்டது நினைக்காம உங்களால முடிஞ்ச அளவு உதவி செஞ்சீங்கன்னா, இந்த வீண் விரயங்கள்ன்றது அந்த மாரி போயிடும். எப்படினாலும் நம்ம கையில இருக்க பணம் செலவாக போகுது. அத வந்து இந்த மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு புண்ணியமும் கூட. அந்த புண்ணியத்தின் மூலமாவே உங்களுக்கு தன வரவும் அதிகமாகும். அதுக்காக உங்களுக்கு இல்லாம எடுத்து குடுக்க சொல்லல. உங்களோட நிலைமையை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, உங்களால முடிஞ்ச உதவிகள செய்றது ரொம்ப நல்லது. மேஷ ராசிக்காரவங்க வாழ்க்கையில இந்த வருஷம் கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த வெளியூர் பயணம் போகணும்னு நினைச்சீங்கன்னா, அத இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க போகலாம். அதனாலேயும் கூட உங்களுக்கு செலவுகள், வீண் செலவுகள் ஆகும் இல்லையா? அதெல்லாம் இந்த விரய சனியில போயிடும். அத விட இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தாய், தந்தை வயசானவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் ஏதாவது ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்கன்னா, அத நீங்க கூட்டிட்டு போங்க. அப்போ உங்களுடைய வீண் விரயங்கள்ன்றதும் போயிடும். ஒரு புண்ணியமும் கிடைக்கும். அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த விதத்திலயாவது சுப செலவுகளா அந்த செலவுகள மாத்திக்கிறது உங்களோட சாமர்த்தியத்துல தான் இருக்கு. மேஷராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனைகள்ல வந்து மெயினா ஆக்குபை பண்றது கேது. அப்போ நீங்க வந்து நிறைய விஷயங்கள வந்து நீங்க எப்போதும் உங்களுடைய சிந்தனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆசைப்படுறது அதிகமா இருக்கும். இது வேணும், அது வேணும்லாம் ஆசைப்படுவீங்க. அப்போ உங்களுக்கா செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொருள் அதாவது ஏதாவது ஆடம்பர பொருள் நம்ம வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிங்க. இந்த பொருள் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வேணுமா? ஏன் இந்த பொருள் இல்லாம கூட இருக்கலாம்ல? அந்த மாரி ஒரு திங்கிங் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராகு, கேது பெயர்ச்சியால ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆசைப்படுறத அளவோட ஆசைப்படணும். இந்த ஆசைப்படுறோமே இது நம்ம தகுதிக்கு இது சரியானதா? அப்படின்றத மட்டும் நீங்க யோசித்துக்கொள்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த கலைத்துறையினர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான வருஷம்னே சொல்லலாம். அவங்களோட கிரியேட்டிவிட்டிலாம் சூப்பரா இருக்கும். அது மூலமா அவங்களுக்கு வந்து அவங்க முழு எஃபர்ட் மட்டும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான பலனை வந்து கண்டிப்பா சனி பகவானே குடுப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கேத்த ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர், நியாயமானவர் தான் இந்த சனி பகவான். மேஷராசிக்காரவங்கள்ல எப்பவுமே அவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போ 4 பேர் இருக்குங்கன்னா, அதில் ஹெட் நாம தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்போ நீங்க அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வேலை பார்த்துக்கிட்டே கூட சைடில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? அதில் நம்ம ஹெட்டாக இருக்கலாமா? இந்த சைட் பிஸ்னஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் அதில் லாஸ் ஆகிற அளவுக்கு கூட உங்களுக்கு நிலைமை மோசமாயிடும். ஏன்னா இப்போ உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா? அப்போது நீங்கள் இப்போ நீங்கள் சைட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே அந்த வேலையில் வரக்கூடிய மொத்த பணத்தையும் கூட இந்த சைட் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதனால் எந்த தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலை பற்றிய முழுமையான அறிவு, அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஒத்து வருமானு பாருங்கள். முடிஞ்ச அளவு கடன் வாங்குங்க. அதிகமான கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து எப்பவும் உங்களை வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம கையில் பணம் இருக்கணும். அதில் கொஞ்சம் அதாவது இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 75% உங்ககிட்ட பணம் இருக்கான்னு நீங்கள் யோசித்துக்கங்க. மீதம் 25% கடனை வாங்கி கூட ஆரம்பித்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்திரிச்சிடுவீங்க. சைட் பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்து நிதானமாக ஆரம்பிங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு திசை இருக்கிறதுனால அந்த ராகுவோட புத்தி அந்த மாதிரி வேலை செய்யும். இது கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும், இதெல்லாம் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதில் எல்லாம் நீங்கள் உங்களோட மனசை அலைப்பாய விடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறது ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட அந்த வேலையில் முழு எஃபர்ட் போடுங்க. உங்களுக்கான பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எந்த முழு முயற்சி பண்ணிட்டோம் முடிவை வந்து பகவான் கிட்ட விட்டுருங்க. நான் இவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், இதுக்கான பலனை நீயே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் வந்து உங்களுடைய உழைச்ச காசு வந்து வீண் விரயமாக போகவே போகாது. அதனால் முடிஞ்ச அளவு தாய் தந்தையரையும் நல்லா பார்த்துக்கோங்க, அக்கா தங்கச்சிகளையும் பார்த்துக்கோங்க, உங்கள் லைஃப்பையும் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய 2025 உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அதுக்காக வைத்தியம் பார்த்து சரியாகக்கூடிய நிலைமை வரும்.
மொத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வரும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமா, இல்ல நீங்க இருக்கிற நிலைமைய விட கீழ போறீங்களா அப்படிங்கிறது உங்களோட முயற்சிகளும், உங்களுடைய எண்ணங்கள பொறுத்து தான் இருக்கு. எண்ணங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. இந்த வருஷம் மேச ராசிக்காரவங்க நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, விடாமுயற்சியோட இருங்க. உங்களோட வாழ்க்கையில வந்து வெற்றி அப்படின்ற இதுதான் நடக்கும். முடிஞ்ச அளவு ஆன்மீக பயணங்கள மேற்கொள்ளுங்க. கடவுள்கிட்ட உங்களோட பாரத்தை விடுங்க. நல்ல நிறைய விஷயங்கள், அதாவது ஆன்மீக பயணங்கள்ல உங்களோட மனசை செலுத்துறது ரொம்ப நல்லது. இறைவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இந்த 7:30 ஸ்டார்ட் ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிள்ளையார் கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, முக்கியமாக மேஷராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானோட வழிபாடு வந்து கை கொடுக்கும். திருச்செந்தூர், பழனி இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அது உங்களோட முயற்சிகள் அத்தனையையும் வெற்றியாக்கி கொடுக்கும். மொத்தத்தில் மேஷராசிக்கு வெற்றி, முயற்சி பண்ணுனா வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. 2024 வருடத்தில் நீங்கள் என்னதான் தொழிலில் நிறைய எஃபர்ட் போட்டாலும் சரி, இல்லை மாணவர்கள் நிறைய படிக்கிறதுல எஃபர்ட் போட்டாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும். எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளுக்குரிய சரியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ வரக்கூடிய 2025 நம்மளோட திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குமா, சமுதாயத்தில் நம்மளோட மதிப்பு மரியாதைகள் உயருமா, நமக்கு வந்து செல்வாக்கியம் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வரக்கூடிய 2025 கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய திறமைகள் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் யார் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற காலமாக இந்த 2025 வந்து இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்த வேலையுமே டக்குன்னு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து மாற்றங்கள், நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பொதுவாகவே உங்களோட தாய் தந்தை 2 பேருக்குமே நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து எதிர்த்து பேசாமல், அவங்களோட மனசு கஷ்டப்பட்டு உங்கள் மனசையும் கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கிறது இந்த 2025 வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். வரக்கூடிய 2025 மேக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அது வரலையும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணுனா இந்த லைஃப், இந்த வருஷத்தை வந்து நீங்கள் ஹாப்பியாக லீட் பண்ண முடியும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அப்பப்போ அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். உங்களோட நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து நிரந்தரமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் நிறைய பெரிய படிப்புகள்லாம் படிக்க வேண்டியது இருக்குன்னா, உங்களோட நாலேஜை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கங்க. படிக்காமல் இருந்துட்டு கிரகங்கள் நல்லா இருக்குது, எனக்கு நல்லதை பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்காது. உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்ச்சுக்கு அப்புறமே கூட சனி பகவான் வந்து உங்களுக்கு யோக சனி பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு நல்ல உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதே மாதிரி குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லது செய்து. ஸோ எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். வருஷம் பிறந்து ஏப்ரல் மாதம் வரலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு வந்து ரொம்பவே கவனம் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அதுலெல்லாம் சின்னதாக தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக நீங்கள் கடவுளை கும்பிட்டுட்டு அந்த வேலையெல்லாம் செய்யும்போது அந்த தடங்கள்லாம் இல்லாமல் போயிடும். இது மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லைஃப் வந்து சூப்பராகவே இருக்கும். பொதுவாகவே இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகிறது நல்லது. சனி பகவான் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து ரிஷபராசிக்கு 11வது வீட்டுக்கு வர்றது வந்து ரொம்பவே யோகமான பலனை கொடுப்பாரு. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அவருடைய பார்வையினால் நீங்கள் வந்து ஒரு நல்ல உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும், சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டை பார்க்குறது வந்து நிறைஞ்ச தன லாபத்தை கொடுப்பாரு. சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும். பணம் வந்துட்டாலே உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது எல்லாமே வரும் இல்லையா, அதே சமயம் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாரு. ஸோ எல்லா விதத்துலேயுமே குரு பார்வை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. குரு பார்வை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா இந்த எல்லா பலன்களுமே ரிவர்ஸில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்நேரமும் விழிப்புடன் நீங்கள் என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து 100% எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் 100% கிடைக்கும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சியுமே உங்களுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்குது. ராகுலாம் 10ஆம் வீட்டை பார்க்கறது யோகம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவர் வர்றாரு. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இப்போ நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க, மெடிக்கலில் சேரணும், நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கலில் சீட் கிடைக்கும். எந்த விஷயத்தை தொழில் லாபத்தை பொறுத்த மட்டும்
மட்டுக்கும் தொழில் இப்போ நீங்கள் சொந்த தொழில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் அருமையான லாபம் கிடைக்கும். அதுக்குண்டான வேலைகளில் வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக பார்த்தா மட்டும்தான் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் இது மித்த வருஷம் இப்போ இந்த வருஷம் 2024 இந்த அளவு எஃபோர்ட் போட்டால் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபம் கிடைச்சிருக்காது. ஆனால் 2025 அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த மட்டுக்கும் அமோகமான வருஷமாக இருக்குது. எந்த விதத்துலேயும் குறை சொல்ல முடியாத வருஷம். இதில் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். உங்களோட ஆரோக்கியமும் மேம்படும். பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் வர்றதுக்குரிய சான்ஸ் இருக்குது. அந்த மாற்றங்களும் நல்ல ஏற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். லைஃப்பில் வந்து நல்ல முன்னேற்றமான பாதையில் உங்களை அழைத்து செல்லும். பெரிய பெரிய மனுஷங்கள் நிறைய நீங்கள் நினச்சிருப்பீங்க, இவங்கெல்லாம் இந்த தொழிலை சாதிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சவங்கள கூட அசால்ட்டாக சந்திக்கக்கூடிய உங்களுக்கு யோகம் கிடைக்கும். புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறையினரும் சரி, நீங்கள் ஏதாவது சினி ஃபீல்டுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கூட அதுவும் கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிடைக்கிற வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் வந்து இருக்கும். ரிஷபராசிக்காரவங்களில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. எனக்கு திருமணம் நடக்குமா இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான சூழ்நிலைகளும் வரும். நல்ல விதத்திலேயே திருமணம் நடக்கும். குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி குழந்தைக்காக இயங்குறவங்களாக இருந்தாலும் குழந்தை பேர் வந்து இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் என்னெல்லாம் இப்போ சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரிலாம், அதெல்லாம் நமக்கு கை கூடுமா, அதெல்லாம் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா எல்லாமே இந்த வருஷம் நல்லதாகவே நடக்கும். எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் எல்லா கிரகங்களுமே இருக்குது. ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் மனசில் என்ன விஷயத்தை வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல தெளிவாக இருங்க. உங்களோட பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டவங்களுக்கு அதுக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அமையும் இந்த வருஷம். பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆடம்பரமாக பொருள் எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. இந்த பண வரவு வரும்போதே சேமிப்பு முதலீடு தொடர்பான எண்ணங்கள்லாம் வரும். அதில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ரிஷபராசிரியர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பாராட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப தேவை இந்த நாட்களில் என்ன தேவை அப்படின்னா, பொறுமை, நிதானம், தைரியம், தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னு உங்களால் எதையும் சாதிக்க முடியும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த கலைஞர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு பதவி உயர்வு, அதாவது அவங்களுக்கான வேலையில் உள்ள தடங்கல்கள்லாம் நீங்கி எந்த அளவுக்கு முயற்சி அவங்க போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள்லாம் நடக்கும். எழுத்தாளர்கள், ஆலோசகர்கள்லாம் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கே வந்துடுவாங்க. ரிஷபராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா, பல புதிய பதவிகள் உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகள் நிறைய கிடைக்கும். அவங்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வருஷமாக இது இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன்களை தான் நம்ம பார்க்குறோம். மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களும் நடக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். போன வருஷம் 2024 நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு கை நழுவி போயிருந்திருக்கும். அதனால பெரிய ஏமாற்றங்களும் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய சிறப்பான நிலையை நீங்கள் எட்டி பிடிச்சிருக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். உங்கள் கை தவறி போன வாய்ப்புகள்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினச்சது நடக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருடம் இருக்கும். இந்த வருஷத்தில் வரக்கூடிய சனி பயிற்சினால் உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும். திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும். வேலைக்கேற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அதனால் பண வரவு அதிகமாகும். இந்த வருடம் உங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு கிடைக்கும். தன வரவுகளை பொறுத்த மட்டும் பஞ்சமே இருக்காது. ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். போன வருஷம் நிறைய சொத்துக்கள் வாங்குறதுலையும் சரி, குடுக்கல் வாங்கலையும் சரி, பண வரவுகள் வரக்கூடியது எல்லாமே இழுபறியாகவே இருந்திருக்கும். உங்களுக்கு அதனால நிறைய மன உளைச்சல் இருந்திருக்கும். ஆனால் இந்த வருஷம் அந்த இழுபறியாக இருந்த அந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தகராறு இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகி உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏதாவது வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் ரொம்பவே யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் ரொம்ப யோகம் இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களோட மனசில் இருந்த ரொம்ப நாளாக இருந்த ஆசைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த
இந்த வருஷம் மிதுன ராசிக்காரவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல சாப்பாடுகள சாப்பிடணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, உங்களுடைய உடம்புக்கு எது நல்லதுன்னு தோணுதோ, அத மட்டும் சாப்பிடுங்க. அதே மாரி உங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலயும் உங்களுக்கு கவனம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். தாய் தந்தையரை கவனிச்சுக்கோங்க. தாயோட உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்கும் என்ன நெனப்பு வரும்னா, ஒரே நேரத்தில 10 வேலை குடுத்தாலும், அந்த 10 வேலையும் திறமையா செய்றதுல உங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. அந்த திறமைகளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லையே! அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படும் வருஷமா தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தில அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறையினர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்கன்னா, நீங்க படிக்கிறதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ற மாரி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு சிறந்த வருடமா இருக்கும். இந்த வருஷத்தில நீங்க இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த தொழில்ல நீங்க ஈடுபடுறதா இருந்தாலும், அதில முழு அளவுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா, சின்ன சின்ன தடங்கல்லாம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. நீங்க முழு முயற்சிய போடும்போது, அந்த தடங்கல்கள்லாம் வந்த மாதிரியே தெரியாது. ஈஸியா நீங்கிரும். தடங்கல் வருதே அப்படின்னு 1 ஸ்டெப் நீங்க பின்னாடி வச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த பலன்கள் எல்லாமே ரிவர்ஸ் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய பண வரவு, உங்களுடைய சமுதாய அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நல்ல முயற்சிய போடுங்க. உங்களோட எஃபர்ட்ட முழுசா போட்டீங்கன்னா, அதுக்குரிய பலன் எங்கேயும் போயிடாது. உங்களுக்கு கண்டிப்பா வரும். போன வருஷம் நீங்க என்னதான் எஃபர்ட் போட்டிருந்தாலும், அதுக்குரிய பலன் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த வருஷம் அப்படி இல்ல. உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த சம்பளத்த ஆண்டவன் குடுப்பாரு. மிதுன ராசிக்காரவங்க எந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? உங்களுக்கு பணவரவு அதிகமா இருக்கும் இந்த வருஷம். உங்களுடைய தொழில் வியாபாரத்த பொறுத்த மட்டும் லாபமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா, அந்த லாபங்கள்லாம் கிடைச்சு உங்களுக்கு தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க என்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊனமுற்றோர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்றது ரொம்ப நல்லது. அதே மாரி நோயாளியா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் தான தர்மம் பண்றது ரொம்ப நல்லது. சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள நம்மளே செய்றதுக்கு அருகருப்புப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக்கடை கிளீன் பண்றது, இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில இருக்கவங்களுக்கு பச்சை கலர்ல வஸ்திர தானம் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும் இந்த வருஷம். மிதுன ராசிக்காரங்கள்ல திருமணம் ஆகாம இருப்பாங்க இல்லையா? இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்கு. மறுமணத்துக்காக ரெடியா இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நாளா நடக்காம இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் நடக்கும். அதே மாரி உங்களுடைய தொழில் வியாபாரத்த பொறுத்த மட்டுக்கும் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமா பர்சனலா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாவே மிதுன ராசிக்காரவங்களுக்கு ரகசியத்த காப்பாத்தக்கூடிய தகுதியே இருக்காது. நெறைய எல்லா விஷயங்களையும் எல்லார்ட்டயும் உளறுவீங்க. அத மட்டும் குறைச்சுக்கிறது நல்லது. ரொம்ப உங்கள பத்தி எல்லார்கிட்டயும் எல்லா விஷயத்தையும் சொல்றத தவிர்க்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்ல பலன்களை தரும். எது பேசுறதா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு நிதானமா பேசுங்க. யார்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவ யோசித்து பார்த்து பேசுறது இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல பலன்களை குடுக்கும். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அந்த தொழில்ல நீங்க சுய தொழில்ல நீங்களா செயல்படுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எஃபோர்ட் போடுங்க. நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயம் நீங்க யாரையாவது பார்ட்னரா சேர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா, அவங்கள பத்திய முழு டீட்டெயிலையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முழுசா நம்பாதீங்க. அவங்க பொறுப்புல முழுசா ஒப்படைச்சீங்கன்னா, அந்த தொழிலே அவங்க அபகரிச்சுட்டு போயிருவாங்க. அப்புறம் நீங்க சும்மா தான் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலைலாம் அமையும். அதனால பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? அவங்கள பத்தியும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும். திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, உங்களுக்கு வாழ்க்கை துணையா வர்றவங்கள பத்திய முழு டீட்டெயில் அவங்களுடைய குண நலன்கள் உங்களுக்கு ஒத்து போகுமா? அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கிறத குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அசாதாரணமான பலன்களை தரும். குடும்பத்த பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருக்கிறவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் நிலகி நல்ல அந்யோன்யம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி சகோதரர்கள் கூட பிறந்தவங்க கிட்டயும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட இந்த வருஷம் அதெல்லாம் நீங்கி அந்த உறவுல ஒரு நல்ல ஒரு உறவா மாறுறதுக்கு இந்த வருடம் வாய்ப்பு இருக்கு.
முடிஞ்ச அளவு எல்லார்கிட்டயும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க. பொறுமை அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப தேவை இந்த வருஷம். பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதையும் சாதிக்கலாம். அதே மாதிரி தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்துடாம எந்த முயற்சியில் என்ன தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடு செயல்பட்டீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வெற்றிகளை வந்து அடுத்தடுத்து தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப நாளாக ஆழ் மனசில் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. இந்த ஊருக்கு போகலாம், இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் இந்த வருஷம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் போகும்போது உங்கள் தாய் தந்தரையும் அந்த மாதிரி பயணங்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா தேவையில்லாத வீண் விரயங்கள் அப்படிங்கிறது இதில் போயிடும். அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் வந்து உங்களுடைய வெற்றிக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டு பலன் அப்படிங்கிறது நன்மை தீமை ரெண்டுமே கலந்ததாக இருக்கும். உங்களுடைய விடாமுயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுடைய திறமைகளும் இந்த வருஷம் வந்து அசாதாரணமாக இருக்கும். அதனால உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஸோ எந்த தடங்கள் வந்தாலும் அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அருமையான வருஷமாக அமையும். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அது இந்த வருஷத்தை மேலும் சிறப்பான வருஷமாக மாற்றித்தரும். கடகராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 வருஷம் வந்து யோகத்தை தருமா, ஏதாவது நல்ல பலன்களை தருமா? ஏன்னா நாங்கள் கடந்த 5 வருஷமாகவே நாங்கள் படாத கஷ்டம் இல்லை, நிறைய பொருட்களை இழந்திருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அடிபட்டு வழக்குகள் எல்லாம் சிக்கியிருக்கோம். கடந்த 5 வருஷமே எங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. இனிமேல் வரக்கூடிய வருஷமாவது எங்களுக்கு நல்ல பலன்களை தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, இடம் வாங்கலாம், கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். வேறு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையே கிடைக்கும், வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மறுமணம் செய்யணும் காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு மறுமணம் வந்து கைகூடி வரும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களுமே நடக்குங்க. சரி, பாசிட்டிவான சைடெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம்னா உங்கள் ராசியிலேருந்து சனி பகவான் வந்து விலகிறாரு. அதே சமயம் ராகு வந்து உள்ள வரார். ராகு கேது பயிற்சியில் வந்து உங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன வியாதி தானே அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா அந்த வியாதி தீராத வியாதியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா உடனே போய் டாக்டரை பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வருமானத்தையும் பாதிக்கும். ராகு என்ன பண்ணுன்னா அவர் வந்து போதைக்கு அடிமை. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு அடிமையாயிடக்கூடாது. இப்போ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது கூட அடிமையான விஷயந்தான். அந்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் அடிமையாயிட்டீங்க. இப்போ சீரியல் பார்க்குறது பிடிக்கும்னா 4 புறம் சீரியலாக பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு விதத்தில் அடிமை தான். அந்த மாதிரி உங்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். எந்த விஷயங்களுக்காகவும் யார்கிட்டையுமே கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. நோ கமிட்மெண்ட்ஸ். ஏதாவது வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா அதில் நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் நீங்கள் பல அவமானங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்கறத வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது இந்த வருஷம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி விபத்துகள் ஏற்படவும் அந்த இது விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போங்க. முடிஞ்ச அளவு விபத்துகளை தவிர்க்கிறது நல்லது. அதனால் ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இல்லீகல் கான்டாக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆரம்பத்திலே கிள்ளி தூக்கி போட்டுருங்க. அதனால உங்களுக்கு அவமானமும் கெட்ட பேரும் கண்டிப்பாக வரும். அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய சூழ்நிலையில் கூட உங்களை வந்து மாட்டி விட்டுரும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் என்ன ஆகும்னா உங்களோட மனோதிடம் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த விஷயமா இருந்தாலும் சட்டுன்னு உங்களுக்கு அழுகை வரும், ரொம்ப மன உளைச்சலுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே கவனமாக இருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் வீட்டு உறவில் பாதிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே சண்டை வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் உங்களுடன் உடன் பிறந்த சகோதர
சகோதர சகோதரிகளுக்கு இடையில் கூட சண்டை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையெல்லாம் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதோடு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் பட்டுன்னு பேசுகிற ஒரு முன்கோபத்தோடு பேசிட்டீங்கன்னா இந்த உறவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் இழக்க வேண்டியது வரும். இழந்த உறவுகளை திருப்பி உங்களால் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அதனால் தேவையில்லாத முன்கோபங்களை தவிர்த்துருங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பண விரயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதிலிருந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கணும்னா எந்த செலவு பண்ணும்போதும் இந்த செலவு நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நீங்கள் விடுபட்டுறலாம். போன வருஷம் உங்களுக்கு வழக்குகள், பஞ்சாயத்துகள், பொலிட்டிஷியன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கூட கொடுத்துருந்துருக்கோம். அதே குருட்டு நம்பிக்கையோட இந்த வருஷம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய நிலைமைக்கு மாற்றிடும். தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அதனால் மேக்சிமம் எந்த பிரச்சனைகளையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் போய் தலையை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வர்றதுன்றது நடக்காத காரியமாக இருக்கும். இந்த வருஷம் உங்கள் கிட்ட ஆசை வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துறவங்க நிறைய பேர் வருவாங்க. புதிய நண்பர்களோட சகவாசங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அவங்கள நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் நகையும் ஏமாந்துட்டு தீராத மன உளைச்சலில் கூட உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் யார்கிட்டையுமே புது ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சுக்கிறாதீங்க, இல்லீகல் கான்டாக்டும் வச்சுக்கிறாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் முன்ஜாக்கிரதையோடு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய 2025 வருஷத்தை அடித்து தூள் கலப்பலாம். உங்களுக்கு முன்னேற்றம்ன்றது சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஆனால் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களோட குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது. அவங்கள எப்படி அந்த உறவுகளை தக்க வச்சுக்கிறதுன்றதில் கவனமாக இருங்க. மித்தபடி நகநட்டுகள்லாம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த வருஷம் இருக்குது. வழக்குகள், பஞ்சாயத்துகள் இதிலெல்லாம் போய் போய் மாட்டிக்கிட்டு இன்னாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்கள வச்சு நம்ம ஈஸியாக தப்பிச்சு வந்துடலாம் அப்படிலாம் போய் மாட்டினீங்கன்னா அவங்கள்ட்டே நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுறுசுறுப்பாக, தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா இந்த வரக்கூடிய 2025 வருஷத்தில் நீங்கள் எதையும் சாதிக்கலாம். நல்ல நிலைமைக்கு போகலாம், பண வரவு வரும், ஆடம்பர வாழ்க்கை வாழலாம். எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்கலாம். குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையிட்ட வீண் விவாதங்களை வச்சுக்கிறாதீங்க. விட்டு கொடுத்து நம்ம போகிறதுனால கெட்டு போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு இனிய வருஷமாக அமைகிறதுல 1% கூட சந்தேகமே இல்லை. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 வருஷம் எப்படி இருக்கும்? நிறைய பேர் சொல்கிறாங்க அஷ்டமத்தில் சனி வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. நீங்கள் உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக செய்யும். நீங்கள் ஒரு கலைத்துறையினர், சில சினி ஃபீல்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் மேம்படக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். சிம்மராசி அப்படின்னாலே பார்க்குறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பீங்க. ஆனால் பழகி பார்த்தா பழகினவங்களே சொல்லுவாங்க, என்னங்க உங்களை பார்த்தா அப்படி இருந்துச்சு, பழகி பார்த்தா இப்படி ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு வெள்ளை மனசு, வெகுளியாக பேசுகிறது, ரொம்ப ஒரு நல்ல யாரையுமே நீங்கள் சட்டுன்னு நம்பிடுவீங்க. அது கூட உங்களோட பலவீனம்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நம்புறதை குறைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களிடம் அசாத்திய ஒரு நிர்வாக திறமை இருக்கும். அது உங்களோட நிலைமையை மேலும் மேலும் உயர்த்துறதுக்கு உதவும். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க. உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எங்களுக்கு இதுலேருந்து இடமாறுதல் கிடைச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த வருஷம் அந்த இடமாறுதல் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் லவ் பண்ணுறவங்க இந்த லவ் கை கொடுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கை கொடும். கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்களா இருந்தால் மறுமணமும் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் வேறு என்னெல்லாம் இந்த வருஷத்துலனா இந்த வருஷத்தில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்கிறதுனால
எந்த விஷயங்கள் எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு திருப்தியே இருக்காதுங்க. உங்களை நீங்களே அதாவது ஓகே நம்ம இந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக இருக்குது, நாம் வந்து சரியான பாதையில் தான் போகிறோம் அப்படின்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களுக்கு உங்களை பற்றி சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. அதனால் நம்ம கரெக்டாக இருக்கோமா, நம்மளோட விஷயங்களில் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு நீங்கள் செல்ஃப் செக்கப் அப்பப்போ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களோட ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன சின்னதாக ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது ரொம்ப நல்லது. என்னதான் நல்ல விஷயங்கள் கடந்தாலும் சனி பகவானோட பாதிப்பும் இருக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பாக வீண் விரயங்கள்லாம் வரும். அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்? நம்ம கிட்ட கையிலேருந்து காசு போகிறதுன்றது உறுதியாயிடுச்சு. அதை வம்பா ஒரு ஹெல்த் இஷ்யூவை கொடுத்து நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் செலவழிக்கிறத காட்டிலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு உடம்பு சரியில்லாதவங்க மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதன் மூலமாக இந்த வீண் விரயங்கள் அப்படி போயிடும். உங்களை எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த வருஷம் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அந்த நேரத்தில் இந்த கடன் தேவையா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு கடன் வாங்குங்க. தேவையில்லாமல் எதுலேயுமே முதலீடுகள் பண்ணுறத வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் முதலீடு பண்ணுற ப்ராப்பர்ட்டி தப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதில் லாக் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் எந்த இதில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து பாருங்கள். ரொம்ப வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் கலந்து பேசிட்டு அது ரொம்ப சரி அப்படின்ற பட்சத்தில் கம்மியாக முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது. வேறு என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் அஷ்டம சனி நடக்குது இல்லையா, அதனால் மேரேஜ் லைஃப்பில் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருங்க. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் வாழ்க்கை துணை கூட பொறுமையாக போங்க. வீண் வாக்குவாதங்கள்லாம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக இருங்க. என்ன பண்ணாலும் சகிப்புத்தன்மையோடு போக கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களோட மேரேஜ் லைஃப்பை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை புதுசாக திருமணம் ஆகிறதுக்கு நாங்கள் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வரனை பற்றிய ஒரு நல்ல தெளிவான விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல முடிவெடுங்க. டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பொண்ணை கொடுக்குறதோ இல்லை கல்யாணத்தை டக்குன்னு வைக்கிறதோ அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எதையாவது போய் மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமை சகிப்புத்தன்மையோடு போகிறத விட்டுட்டு நான் தான் பெரியவன் அப்படின்னு யதார்த்தமாகவே உங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிடும். ஸோ வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பணவரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமூகத்தில் அவங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட அந்த உத்தியோகமே பறிபோகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வருங்க. அதனால் எப்போவுமே உத்தியோகத்தை பொறுத்த மட்டுக்கும் அதாவது ஏனோ தானோன்னு பார்க்குறத விட்டுட்டு ஒரு உத்தியோகம் இருக்குன்னா அதை நல்லா பிடிச்சிக்கிறக்கூடிய ஒரு நல்ல அதில் வந்து முழு எஃபோர்ட்டும் போடுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களும் அப்படித்தான். ஏனோ தானோன்னு பண்ணிங்கன்னா அந்த தொழிலையே இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொழிலில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் முழு எஃபோர்ட் போடுங்க. ரொம்ப உழைக்க வேண்டியது இருக்கும். இந்த வருஷம் வந்து ரொம்பவே உழைப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்னதாக தடங்கள் வரும். தடங்கள் வருதே அப்படின்னு ஒன் ஸ்டெப் பேக் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தொழிலே இழுத்து மூடுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன தடங்கள் வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியானது உங்களை காப்பாற்றுங்க. எப்போவுமே விடாமுயற்சியோடு இருங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே நம்மளால் சாதிக்க முடியும், நம்மளால் இவ்வளோ பார்த்துட்டோம், வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தில் பார்த்துட்டோம், இதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த அளவுக்கு திறமையாக இருங்க. பொதுவாகவே நிர்வாக திறமையில் உங்களை அடிச்சுக்கிற காலே இல்லை. அதனால் நீங்கள் ரொம்பவே திறமையெல்லாம் யூஸ் பண்ணி விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயங்க இந்த வருஷத்தில். புதுசாக பழகக்கூடிய நண்பர்களை வந்து முழுசாக நம்பாதீங்க. நண்பர்களை நம்பி எதுலேயும் முதலீடு பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக விட்டுருங்க. அவங்க எதுலையாவது உங்களை கொண்டு போய் மாட்டி விட்டு அவங்க விலைக்கிடுவாங்க. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் பார்ட்னர் சேர்க்குறீங்கன்னா ரொம்ப உஷாராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களோட நிலைமையை வந்து கைப்பற்றிக்க முடியும். இல்லைன்னா பார்ட்னர் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க.
உங்களோட குழந்தைங்க சிம்ம ராசியில உள்ளவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களையும் ரகசியமா கண்காணிங்க. நீங்க பொதுவாவே சிம்ம ராசிக்கு ஒரு குணம் உண்டுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரத்தால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அன்பால சொன்னீங்கன்னா, என்ன வேலை குடுத்தீங்கனாலும் செய்வாங்க. அதிகாரம் பண்ணீங்கன்னா, ஒரு இது கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருன்னு போய்க்கிட்டே இருப்பாங்க. அதனால குழந்தைங்க சிம்ம ராசியா இருந்தாங்கன்னா, அதிகாரம் பண்ணாதீங்க. அமைதியா, அன்பா பாருங்க. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா, ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அவங்க அடிக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவும் சீரியல் பார்க்குற மாரியே இருக்கும். படிப்புல கவனமின்மையா இருக்கும். அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத கண்காணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அத விட பெஸ்ட்டான தெய்வம் எதுவுமே கிடையாது. நீங்க குலதெய்வம் கோயில்ல போய் நல்ல மனசார சாமி கும்பிடுங்க. அது உங்களுக்கு இந்த வருஷத்துல வரக்கூடிய எல்லா இன்னல்கள்ல இருந்தும் உங்கள காப்பாத்தும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவ கிரகத்துக்கெல்லாம் தலைவர் வந்து சிவபெருமான் தான். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவபெருமான் கோயில்ல போய் மனசார வேண்டிக்கோங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதே மாரி பைரவரையும் வேண்டிக்கிறது உங்கள எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்கள காப்பாத்தும். மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் வந்து எதுவுமே உங்களால சாதிக்க முடியும். கன்னி ராசியில பொறந்தவங்களுக்கு இந்த 2025வது வருடம் எப்படி இருக்கும்? கடந்த வருஷத்துல நெறைய கஷ்டங்கள் பட்டுருக்கோம். நெறைய ஏமாற்றங்கள சந்திச்சிருக்கோம். நெறைய வாய்ப்புகள தவற விட்டுருக்கோம். இந்த 2025லயாவது இது எல்லாமே திரும்ப கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2025ல உங்களுடைய தொழில்ல பெரிய மாற்றம் ஏற்படும். அதனால உங்களுக்கு நல்ல லாபமே கிடைக்கும். ஆரம்பத்திலேயே நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா என்ன செய்யலாம் அப்படின்ற முயற்சிய வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்லயே ஒரு பிளான் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்க ஒரு பிளான் போட்டு ஒரு தொழில ஆரம்பிக்கும்போது, உங்களுடைய தனித்தன்மை வந்து ரொம்ப அழகா வெளில தெரியும். எந்த விஷயத்திலயும் நீங்க வந்து ஒரு யுனிக்கா தெரிவீங்க. சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா செயல்பட்டா இந்த வருஷத்துல நீங்க நெனச்சது எல்லாமே சாதிக்க முடியுங்க. கன்னிராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க. அதனால நீங்க என்ன நெனைப்பீங்க, நம்ம நேர்மையா தான் இருக்கோம். நம்ம செய்ற வேலையில நம்ம கரெக்ட்டா இருக்கோம். நம்ம எந்த தப்பும் பண்ணல. அப்ப நம்ம யாருக்கு பயப்படணும்? அப்படின்ற மாதிரி குணம் உள்ளவங்க தான் நீங்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவங்க. உங்கள பார்த்தாலே எல்லாருக்குமே அட்ராக்ட் ஆகும். உங்கள வந்து அவ்ளோ பிடிக்கும். அப்போ உங்களுடைய லைஃப்ல வந்து நீங்க இதெல்லாம் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டு, நீங்க எந்த அளவுக்கு தொழில்ல நீங்க ஜெயிக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இந்த தடவ ஃபுல் எஃபோர்ட் போட்டீங்கன்னா, தொழில்ல வந்து நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த 2025ல உங்களுக்கு வரும். வேற என்னெல்லாம் 2025ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப நாளா, இந்த வருஷம் அந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கணும், இல்ல நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கூட, அதுவும் இந்த வருஷமே நடக்கும். வண்டி, வாகனம் வாங்கணும். ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதெல்லாம் இந்த வருஷம் நீங்க வாங்குவீங்க. நகைலாம் வாங்குறதுக்கு கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்கு. ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்கலாம். திருமணம் செய்யணும், எங்களுக்கு ரொம்ப நாளா திருமணத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். வேற எந்தெந்த விஷயத்தலாம் இப்போ நம்ம ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த வருஷம் நீங்க எல்லாம் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், எந்த சாமியை வழிபட்டால் நமக்கு இந்த வருஷம் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் நீங்க எதுலெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில்ல நீங்க உங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய அளவுக்கு சங்கடங்களும் வரும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப பொறுமையா அத ஹேண்டில் பண்ணணும். உங்கள வந்து இப்ப நீங்க ஒரு அலுவலகத்தில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டா, "ஏன்டா இந்த வேலைய பார்க்குறோம்?" அப்படின்ற அளவுக்கு கூட உங்க மேல ஒரு அலட்சிய போக்கா நடத்துவாங்க. அதெல்லாம் நீங்க பொறுமையா கடந்து போயிட்டீங்கன்னா, இந்த வருஷம் நீங்க அழகா ஜெயிச்சிரலாம். ஏன்னா, அதுக்கப்புறமேலு உங்களுடைய திறமைகள் வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். ஆனா, ஆரம்பத்திலேயே நம்மள அலட்சியப்படுத்துறாங்க, நம்மள கேவலமா பார்க்குறாங்க, சில வார்த்தைகள் அவங்க பேசுறது நமக்கு பிடிக்கல அப்படின்னு ஒன் ஸ்டெப் பேக் வச்சிங்கன்னா, இது இந்த ரிசல்ட் எல்லாமே கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து உங்க ராசியில வந்து கண்டகச்சனியா வர்றார் இல்லையா? அவருடைய பாதிப்புகள் கண்டிப்பா தொழில்லயும் இருக்கும். எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்ன தடங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்க எப்படி கடந்து போகணும் அப்படின்னா, ரொம்ப பொறுமையா, நிதானமா, சகிப்புத்தன்மையோட கடந்து போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்ட்னர் விஷயத்திலயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.
இந்த வருஷம் கண்டிப்பா உங்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நெறைய வரும். நீங்க பண்ற எதுவுமே உங்களோட பார்ட்னருக்கு பிடிக்காம இருக்கும். அப்போ நீங்க அந்த நேரத்துல ரொம்பவே விட்டு குடுத்து போறது, உங்களுடைய அந்த உறவ வந்து நீங்க தக்க வச்சுக்கிற முடியும். இல்லைன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அவங்கள எதிர்த்து பேசினா கூட, அது பெரிய விவாதமா மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். இந்த சனி பகவானால உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். வீட்ல வந்து நிம்மதி குறையறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நெறைய கடன் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. தகுதிக்கு அளவா கடன் வாங்கிக்கிட்டீங்கன்னா, நீங்க ஈஸியா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து, கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்க ஈஸியா தப்பிக்க முடியும். ஆடம்பர பொருள் வாங்குறோம் அதிகமான கடன் வாங்குறத நீங்க குறைச்சுக்கிறது இந்த வருஷம் ரொம்ப நல்லதா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கல்வியிலயும் கண்டிப்பா தடைகள்லாம் வரதாங்க செய்யும். ஆனா, கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மியா இருக்கும். சோம்பேறித்தனமா இருக்கும். படுத்துக்கலாமா, அப்புறமேல் பார்க்கலாமா அப்படின்றது மாரிலாம் உங்களுக்கு தோணும். ஆனா, அந்த தடைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு முழு எஃபோர்ட் போட்டீங்கன்னா, நீங்க ஜெயிக்கிறதுன்றது 100% உண்மைங்க. உங்களுடைய அந்த எந்த எக்ஸாம் வேணா இருக்கட்டும், ஏதாவது ஒரு காம்படிஷன் எக்ஸாம், நீட் எக்ஸாமா இருந்தா கூட உங்களுடைய மார்க்ஸ் வந்து ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க இந்த தடைகளை எல்லாம் தாண்டி தான் நீங்க அத எடுக்கணும். அதே மாரி உங்களோட ஆரோக்கியத்திலயும் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா, சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாரி அடி வயித்துல வலி, அந்த மாரி பிரச்சனைகள்லாம் கூட உங்களுக்கு வரும். அதுலேருந்து உங்கள நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு உணவு பழக்கவழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. நல்லா தூங்கி எந்திரிங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியத்த வந்து உங்களுக்கு குடுக்கும். வேற என்னெல்லாம் இந்த வருஷம் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனோட உறவுல வந்து கண்டிப்பா ஏதாவது விரிசல்லாம் விழுவுங்க. அதனால வீட்ல அப்பா சொல்றதுக்கு எதிர்த்து பேசாம கேட்கறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன குடுக்கும். ஏன்னா, அந்த உறவ வந்து நீங்க எப்படி காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய தாயாரோட உடல்நிலையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவங்களோட ஆரோக்கியத்திலயும் ரொம்ப கவனமா இருங்க. மித்தபடி இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். சின்ன சின்ன இது நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். கவனக்குறைவா இருந்தா இத நீங்க பெருசாக்கிக்கலாம். ரொம்ப கவனத்தோட ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இந்த பிரச்சனைகள இல்லாமலே பண்ணிடலாம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா, ஒரு விதிய வந்து மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மதி அப்படிங்கிறது புத்தி கூர்மை. இந்த உங்களோட கன்னி ராசியோட ராசிநாதனே புதன். அவர் தான் புத்திசாலி. புத்திக்கு அதிபதி வந்து அவர் தான். அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா, வேகத்த விட்டுட்டு விவேகமா கையாண்டீங்கன்னா, இந்த வருஷம் வந்து அருமையான பலன குடுக்கும். இப்போ இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? எந்த சாமிய கும்பிடலாம்? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துல வந்து உங்களுக்கு ஜென்ம கேது இருக்கிறதுனால நெறைய மன உளைச்சல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாரி நேரங்கள்ல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. உங்களுடைய மனசுக்கு ஒரு நிம்மதி வரும். அந்த மாரி நெறைய ஆன்மீகத்தில ஈடுபடுறது நல்லது. யோகா பண்ணுங்க. இந்த மாரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகள் வந்து ஆக்கப்பூர்வமா இருக்கும். ஏன்னா, கேது வந்து உங்கள வந்து சிந்தனைகள்ல இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா கூட யோசிப்பீங்க. எந்த விஷயத்தையும் நெகட்டிவாவே யோசிக்காதீங்க. நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா யோசித்து பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணி வெளில வந்துருவீங்க. மே மாசத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த சனி திசையில தான் இந்த ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் கணவன் மனைவி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, வீட்ல நிம்மதி இல்லாம இருக்குது. இது எல்லாமே இருக்கும். அதுக்கும் நீங்க சிவன் கோயில்ல போய் விளக்கு போடுறதுன்றது ரொம்ப நல்ல மாற்றத்த குடுக்கும். அடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்கள விட்டு கைவிட்டு போன ஏதாவது சொத்துக்கள், ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள், ஏதாவது வாய்ப்புகள்லாம் உங்கள விட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். நீங்க அத பயன்படுத்திக்கிற திறமையில தான் உங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கு. அதே மாரி களவு போன பொருட்கள், உங்கள விட்டு பிரிஞ்சு போன உறவுகள், நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்க உங்களுக்கு மனசுக்கு புடிச்சமானவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வருஷமா தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க ரொம்பவே யோசித்து நீங்க எந்த செயல் செஞ்சாலும் வெற்றி வந்து உங்களுக்கு தான். ஆனா தோல்வி வருதேன்னு சோர்ந்துராதீங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமே இதுல. வேற உங்களுக்கு இன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணா எங்களோட லைஃப்ல வந்து ரொம்ப யோகத்த எட்டி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை பயிறு இருக்கு இல்லையா? அத ஊற வச்சு அத வந்து பசுமாட்டுக்கு தானமா குடுங்க. உங்களோட லைஃப்ல வந்து சூப்பரா முன்னேற்றம் வரும். அதே மாரி உங்களோட ராசிநாதன் புதன் இருக்கார் இல்லையா? அவருடைய பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் பரிகார ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அதனால அன்னை மீனாட்சிய வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அவ வந்து பச்சை கலரு, பச்சை மரகதத்தால் ஆனவங்க தானே! புதனுக்கு வந்து பச்சை கலர் ரொம்ப பிடிக்கும்.
அதனால் நீங்கள் எந்த தானம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை வந்து பச்சை கலரில் உள்ள வஸ்திரத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிர் தானம் பண்ணலாம். பச்சை புல் எடுத்து புல் வாங்கி நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு தானம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட முன்னேற்றத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் குறைஞ்சி சூப்பராக உங்களோட லைஃப் வந்து மாறிடும். இந்த வருஷம் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டசனி அது இது எதை பற்றியும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து முழு எஃபர்ட் போடுங்க. சிந்தனையில் நேர்மையாக இருங்க. முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் வராது. அதே மாதிரி அடுத்தவங்க நல்லா பிழைக்கிறாங்களேன்னு பார்த்து பொறாமப்படவும் செய்யாதீங்க. தாயார் தந்தையாரோட ஆசீர்வாதத்தோடு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான வருஷமாக அமையும். துலாம் ராசிக்கு போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் நஷ்டம்லாம் வந்துச்சு. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். சில பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். இந்த வருஷம் 2025 எங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் துலாம் ராசிக்கு தான் அட்டகாசமான அதிர்ஷ்டமான வருஷமாக இருக்க போது. துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து ஒரு நீதிமான்கள். எதையுமே உங்கள் மனசுக்கு நியாயம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதுதான் நியாயம் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியவர், நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல வருஷமாக இருக்கும். துலாம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ, அன்பு, அடுத்தவங்க நமக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்க நமக்கு அனுசரணையாக இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை கேரிங்காக பார்த்துக்கிறணும், இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு தராசு எப்படி சமமாக நிற்கிதுன்னா, ஒன்று நம்ம வைக்கும்போது இன்னொன்று வந்து நம்ம அதிலேருந்து எடுக்கிறோம் இல்லையா, ரொம்ப இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் ஏதாவது அடுத்தவங்ககிட்டேருந்து உதவியை எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வருஷம் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் ஒரு இடத்துல கடை வச்சுருந்துருப்பீங்க, அது கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம், அந்த கடையை கூட மூடியிருப்பீங்க. புதுசாக ஒரு இடத்துல கடை வைக்கும்போது அது இன்னும் பயங்கர லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய மாற்றங்களும் புதிய கடை ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறைஞ்ச லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷத்தில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து டபுள் மடங்கு அதிகமாகும். நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு இப்போ தொழில் ரீதியாகவோ, இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் யாராவது வழிகாட்டுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். உங்களுக்கு ஒரு நல்ல குரு, அதாவது நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்களில் புதுசான யுக்திகளை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 வேறு என்னெல்லாம் விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையே அப்படின்ற கவலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை விட அருமையான இடத்துல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அதெல்லாம் கூட இந்த குழந்தை பாக்கியமும் இந்த வருஷம் கிடைக்கும். பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களும் வரும், ஏற்றங்களும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வரும். இந்த வருஷம் வந்து துலாம் ராசிக்காரவங்க லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும். குதூகலம் நிறைந்த வருஷமாகவும் இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை துணை, இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் உங்களோட வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அனுசரணையும் அன்பும் அதிகமாகவே கிடைக்கும். நல்ல கேரிங்காக பார்த்துக்குவாங்க. உங்களுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு அந்யோன்யம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலம்தான் இது. உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வேறு என்னென்ன விஷயங்களில் இப்போ நல்ல விஷயங்களாக பார்த்துட்டோம் இல்லையா, எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், எந்த கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுக்கு ஆசைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வருவாங்க.
அதில் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு அமையும். அதுவும் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இந்த ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட் இந்த மாதிரி இதுலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுகள்லாம் கிடைக்கிறாங்க இல்லையா, புது ஃப்ரெண்ட்ஷிப்பு. அந்த மாதிரி அவங்களோட ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அவங்கக்கிட்ட நம்பர் கொடுக்குறதோ இல்லை அவங்களோட காண்டாக்டில் இருக்கிறதோ உங்களோட லைஃப்பையே மாற்றிடும். அதனால் அந்த மாதிரியான இல்லீகல் காண்டாக்ட்ஸ் உள்ளதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க. அந்த நல்ல நண்பர்களோட நட்பை இழக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலங்கள் இருக்கும். அதனால் தேவையில்லாத முன்கோபம், சந்தேகம் இதிலெல்லாம் நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களை விட்டு நிரந்தரமாக போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து பார்த்துட்டு பேசுகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போயிட்டாங்களா அது உங்களுக்கு ஒரு நஷ்டம் தான். அதே மாதிரி புதிய நண்பர்களோட சேர்க்கையும் இருக்கும். அதில் தவறான நண்பர்களோட சேர்க்கை வந்து உங்களை தவறான பழக்க வழக்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்து புது நண்பர்களை நல்ல நண்பர்களாக இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துடாதீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம புதுசாக வர்றாங்க இல்லையா நண்பர்கள், அவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பழகிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில். வேறு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும், நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா. ஆனால் அதில் நீங்கள் எஃபர்ட் போடுறது எப்படி இருக்கும்னா, உழைப்பு வந்து டபுள் மடங்கு போடுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லை, நீங்கள் உழைக்கிறீங்க ஊதியம் கிடைக்கிது அப்படி போகும். இந்த வருஷம் அப்படி இல்லை. நீங்கள் 100% ஒரு இடத்துல எஃபர்ட் போட்டால் தான் லாபம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் 200% வந்து எஃபர்ட் போட வேண்டிய சூழ்நிலையாக தான் இந்த வருஷம் இருக்கும். துலாம் ராசிக்காரவங்களோட லைஃப்பில் இந்த வருஷம் வீண் விரயங்களும் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இல்லை ஏதோ ஒரு தொந்தரவுனால நீங்கள் செலவழிக்கணும், உங்கள் கையிலேருந்து காசு போகணுன்றது விதி. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப ஏழைகள்லாம் இருப்பாங்களே, அதான் உங்களுக்கு நமக்கே தெரியும் இவங்கெல்லாம் அந்த அருகருப்பான வேலை பார்க்குறாங்க, குறைச்ச ஊதியம் வாங்குறாங்க அப்படின்னு துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களோட ஹெல்த் இஷ்யூக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்களோட ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் இந்த வருஷம் சரியாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த வருஷம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்கப்பூர்வமான செயல்கள் நிறைந்த வருஷமாக தான் இருக்கும். உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருந்து பழகிறதையே விட்டுட்டு வெளி வட்டாரங்களில் போயும் அந்த தொழிலை பற்றி நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் வரும். வெளியில் போய் 4 பேர் கூட பழகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அவங்ககிட்ட கருத்துக்களை கேட்டுக்கோங்க, இந்த தொழிலை எந்த மாதிரி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு. உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் உங்கள் தொழிலை பொறுத்த மட்டுக்கும். துலாம் ராசிக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடித்து தூள் கலப்புறதில் உங்களை விட்டால் யாருமே கிடையாது. அப்படி ஜமாய்க்கலாம். சந்தோஷமும் குதூகலமும் நிறைஞ்ச வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். சரி, எந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும். இந்த வருஷம் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் நிறைய நன்மைகள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வழியிலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது சகோதரர்களோட சேர்ந்து போகிறதும் உங்களுக்கு நன்மையை தரும். வேறு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா, பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சக்கரத்தாழ் வரையும் கும்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது இந்த வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா நல்ல பலன்கள், அது எல்லாமே உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய 2025 வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, விருச்சிக ராசிக்காரங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்கோபம் இருந்தாலும் நீங்கள் யார்கிட்டையுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த விஷயத்தையும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேராக பேசக்கூடியவங்க, ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச தெரியாதவங்க. அதனாலேயே சில இடங்களில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிருவீங்க. உங்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்கிறதுல உங்களை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. யாராவது உதவின்னு வந்து கேட்டால் உங்களுக்கு இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவ்வளோ ஒரு நல்ல மனசு. ஆனாலும் என்ன பண்ணுறது, கடந்த 8 வருஷமாக ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. நீங்கள் படாத கஷ்டமே இருக்காது. சொத்து, மனைவி, மக்கள், செல்வாக்கு, பெயர், புகழ்
அத்தனையும் கூட இழந்து ஆண்டியா நிக்கக்கூடிய உங்களுடைய நேரம் தான் இந்த நேரம். சரி, இனிமேல் வரக்கூடிய வருஷமாவது நமக்கு யோகத்த குடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு யோகத்த குடுக்கும். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கு இல்லையா? மார்ச் மாசம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறமே உங்களோட வாழ்க்கையில வந்து நெறைய நல்ல மாற்றங்கள நீங்களே உணர்வீங்க. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பண விரயங்கள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். தொழில் சரியில்லாம இருக்கும். இப்ப நீங்க வண்டி, வாகனம் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது பழுதாகிக்கிட்டு அதுக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அதில வர்ற வருமானம் ஃபுல்லா அதிலேயே போடுற மாரி இருக்கும். ஆரோக்கியமும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப இதில இருக்கிறீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து உங்களுக்கு 4வது இடத்துல இருக்காரு. 4வது இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்த குறிக்கிறது. சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்திலேயே சனி பகவான் இருக்கனால, ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பீங்க. என்னடா இந்த கஷ்டம் எப்ப தீரும்? எந்த கோயிலுக்கு போனா தீரும்? அப்படின்ற மாரி ஒரு குழப்பமான மனநிலை. எந்த முடிவையுமே உங்களால தெளிவா எடுக்கவே முடியாது. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி போகும்போது, உங்களுக்கு ஓரளவு இந்த நல்ல மாற்றங்கள உங்களோட லைஃப்ல நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய தாயாருக்கு இப்போ உடல்நலம் சரியில்லாம இருக்கும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல்நிலையில கூட மாற்றங்கள் ஏற்படும். வரக்கூடிய 2025வது வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க வந்து இப்போ பெரிய பதவியில இப்போ விருச்சிக ராசியில இருக்கவங்கல்ல நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெரிய பதவியில இருப்பாங்க. அவங்களுக்கு கீழ நெறைய பேர் இருக்க மாரி இருக்கும். அவங்கள்ட்ட தான் வந்து உறவினர்கள், சொந்தக்காரவங்க, அம்மா, அப்பா எல்லாம் அவங்கள அண்டி பிழைக்கிற மாரி தான் இருப்பாங்க. ஆனா, அவங்களும் ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, அத்தனையும் இழந்து ஆண்டியா நிக்கிற கோலத்தில தான் நிப்பாங்க. அதுக்கப்புறமேலு அவங்க அவ்வளோ ஒரு அபார வளர்ச்சியா வந்து அவங்க இந்த மாரி அசுர வளர்ச்சியில நின்னுட்டுருப்பாங்க. அப்போ நீங்களும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இனிமேல் நம்ம எப்படி பொழைக்க போறோம்ன்ற கவலையவே விடுங்க. உங்களோட வந்து ஆண்டவன் நெனச்சா 1 செகண்ட், அதாவது ஒரே நாள்ல கூட உங்களோட தலையெழுத்து மாறும். நீங்க நெனச்சது எல்லாமே கிடைக்கும். இந்த மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பார்வை ரொம்ப நல்லா இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, நீங்க நினைச்சது, நீங்க ஆசைப்பட்டது, நீங்க இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கையை உங்களுக்கு வந்து குரு பகவான் குடுப்பாரு. ஸோ மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும். பண வரவும் அதிகமா இருக்கும். இப்போ வருஷம் பொறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகவும் ரொம்ப தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொறுமை தாங்க. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை. பொறுமையா இருந்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்க கடந்து போய்க்கிட்டே இருக்கலாம். இதை இழந்துட்டோமே, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எதுவுமே நடக்கிறதுக்கு கடவுள் மேல உங்க பாரத்த வச்சுருங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அவருக்கு ஒரே நாள் போதும். ஒரு நாள்லயே உங்களோட லைஃப் கூட தலைகீழா மாறும். அதனால பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப சகிப்புத்தன்மையா இருங்க. யார்கிட்டயும் முன்கோபத்த காட்டாதீங்க. உங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். மறுமணம் நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மறுமணமும் நடக்கும். ஏன்னா, இந்த கடந்த 8 வருஷத்தில பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க நெறைய பேருக்கு இந்த டிவோர்ஸும் ஆயிருந்திருக்கும். ஸோ, அவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வருஷமாவும் இந்த வருஷம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஸோ, இந்த வருஷம் மாரி ஒரு நல்ல வருஷமே கிடையாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு என்னலாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாமே நடக்குங்க. நடக்காதுன்னு நீங்க நெனச்சதெல்லாம் ஈஸியா நடந்துரும். அந்த மாரி ஒரு யோகம் தான் இந்த வருஷத்தில இருக்கு. இந்த வருஷத்தில 10ல கேது இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதாவது நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சு நீங்க பண்ணீங்கன்னா, அதில வெற்றியை குடுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு புகழ், இழந்த புகழ நீங்க பெறுவீங்க. பெயர், புகழ், செல்வாக்கு, மனைவி, மக்கள், வீடு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனா, நீங்க என்ன பண்ணணும்னா, நெறைய உழைப்ப போடுற மாரி இருக்கும். எஃபர்ட்டுக்கு நம்ம இவ்ளோ எஃபர்ட் போடுறோம். நமக்கு ஒரு சரியான அங்கீகாரமே இல்லையே! சமுதாயத்தில மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அது எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. எந்த வேலையில எடுத்தாலும் தடங்கல் வரும். சில விஷயங்கள்ல ரொம்ப தடங்கல் வருதுன்னா, அந்த விஷயங்கள விட்டுருங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு அதுவாவே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால ரொம்ப யாரையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப்ப பொறுத்த மட்டுக்கும் உங்க கூட வாழணும்னு விரும்புறவங்க அவங்களே வந்துருவாங்க. விரும்பாதவங்கள நீங்க எவ்வளோ கூப்பிட்டாலும் அவங்க வரப்போறது கிடையாது. அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு இருக்க வாழ்க்கை துணை கண்டிப்பா வருவாங்க. அதனால இந்த வருஷம் வந்து மறுமணத்துக்கெல்லாம் ரொம்பவே யோகம் இருக்குன்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும். அப்போ உங்களுடைய திறமைகளுக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும், பாராட்டுதலும் கிடைக்கும். அலுவலகத்தில நீங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் கிடைக்கும். ஸோ எந்த விதத்தில பார்த்தாலும் நீங்க இத்தனை நாட்களாக இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு போராட்டத்திற்கு ஒரு முடிவுன்னே இந்த இந்த வருஷத்த நீங்க சொல்லலாம்.
மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் வியாபாரமெல்லாம் வளர்ச்சியடையும், பண வரவு வரும், அப்படி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும், குடுக்கல் வாங்கல்ல கவனமா இருங்க. பணத்த வந்து யார நம்பியும் குடுக்காதீங்க. எதுலயுமே டக்குன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாரி பண்ணும்போது நீங்க ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல் மேக்ஸிமம் யாருக்கும் நீங்க பணம் குடுக்காம இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள், நீங்க நெறைய கடன் கூட வாங்கியிருந்திருக்கலாம். அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு தெளிவான நிலைமையும் உங்களுக்கு இந்த வழியில நம்ம சம்பாதிச்சா அடைச்சிடலாம் அப்படிங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையுமே இந்த வருஷம் உங்களுக்கு உருவாகும். அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் கூட உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த வருஷம் வந்து நீங்க எல்லாமே ரொம்ப உங்கள கழுத்த பிடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விடுபடக்கூடிய சூழ்நிலை தான் இந்த வருஷம் அமையும். கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே அட்டகாசமான வருஷம் சொல்லலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி வந்து சூப்பரா இருக்கும். நீங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்களோ, அதுக்கான முழு அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பெயர், புகழ் உச்சிக்கு போகக்கூடிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். ஸோ உங்களோட நாலேட்ஜை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கரண்ட் ஸ்டேஜுக்கு என்ன நாலேட்ஜ் தேவையோ அந்த அந்த அளவுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் வந்து கிடைக்கும். உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை இப்போ சரியில்லாமல் இருந்தால் கூட மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய உடல்நிலை சரியாகும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டுக்கும் ரொம்பவே போராடி தான் உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு எந்த கிரகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த கிரகத்தாலையும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு தான் சிறந்த வழினே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இந்த கிரகத்தில் இந்த பிரச்சனைனா இந்த சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எல்லா கிரகத்துக்குமே ஒரு கடவுளை கும்பிட்டா அது சரியாகும் அப்படின்னா அது ஆஞ்சநேயர் தான். அப்போ இந்த வருஷமே உங்களுக்கு 4 பயிற்சி கிரகங்களோட பயிற்சி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பயிற்சியாகவும் இருக்கும். ஆனால் அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா இறை வழிபாடு தான் மிகவும் சிறந்த வழி. அதனால் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு வர்றது நல்லது. சிவன் கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது. மெயினாக நீங்கள் விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்ற தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான். அவரை வழிபட்டுக்கிட்டே வாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அருமையான நிலைமைக்கு வருவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அசாதாரணமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? நேற்று நேரம் வரல இந்த ஆள் ரோட்டில் திரிஞ்சான்ப்பா, இன்னைக்கு பார்த்தா கார் என்ன பங்களா என்ன அப்படின்னு நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒருவராக கூட நீங்கள் மாறலாம். உங்களுடைய மன தைரியத்தை விட்டுறாதீங்க. கடவுள் நினச்சா ஒரு நாளில் கூட உங்களோட லைஃப்பை வந்து தலைகீழாக மாற்றிடுவார். அதுவும் இந்த வருஷம் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ, இந்த கடந்த 8 வருஷமாக உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், இப்படியெல்லாம் வாழ்ந்தால் நல்லா இருக்குமேன்னு. அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமைய போகுது. ஸோ பிறக்கக்கூடிய 2025 உங்களுக்கு வெற்றி நிச்சயமான வருஷமாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் 2025 பிறக்க போகிற புது வருஷம் ரொம்ப யோகத்தை தருமா, எல்லா வளங்களையும் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான ஒரு வருஷமாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு வந்து உயரும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கும். மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த மறுமணமும் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி எல்லா விதமான நல்ல காரியங்களுமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க. வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி சுப கடன்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நிலம் வாங்க போகிறோம், இடம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் அதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வரதுனால இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே அப்போ நடக்கும். அப்போ ஜனவரியிலேருந்து நமக்கு ஏப்ரல் வரலும் இந்த இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டிங்கன்னா வேலை கிடைக்கும். ஆனால் அது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி திருப்திகரமான வேலையாக இருக்காது. அதே மாதிரி சொந்த தொழில் வச்சுருக்காங்க இல்லையா? அவங்களுக்கும் லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்காமல்லாம் போகாது. ஆனால் நார்மலாக உழைக்கிறத விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான உழைப்பை போடணும். பெரும்பாலும் உங்களுக்கு வேலை எல்லாமே வெளியூர் அந்த மாதிரி ரொம்ப அலைச்சலை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் லாபமும் கிடைக்கும்.
இந்த வருஷம் ஆரம்பத்தில எப்படியுமே உங்களுக்கு வந்து எல்லா விதமான இப்ப நீங்க தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட எல்லாமான விஷயங்களையுமே நீங்க கத்துக்கோங்க. உங்களோட நாலேட்ஜ வந்து டே டு டேட் நீங்க அப்டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில வந்து இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட கொஞ்சம் அதுலலாம் தடங்கல் ஏற்படும். அதனால பொறுமையா, நிதானமா, சகிப்புத்தன்மையோட எல்லா விஷயங்களையும் நீங்க ஹேண்டில் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 6 மாசம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். வருஷம் முழுவதுமே கூட உங்களுக்கு பொறுமை, நிதானம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்படி வரும்போது கண்டிப்பா அது குடும்பஸ்தானத்தில உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீட்ல வந்து அமைதி குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்லாம் நடக்கும். நீங்க பண்றது எதுவுமே உங்க வாழ்க்கை துணைக்கு பிடிக்காது. அந்த மாரி குடும்பத்தில உள்ள அமைதி குறையும். அப்ப அந்த நேரங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன தேவைன்னா, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை. இது இருந்தாங்கன்னா, இந்த வருஷத்த வந்து ஈஸியா நீங்க வந்து கடக்க முடியும். இந்த வருஷத்த பொறுத்த மட்டுக்கும், உங்ககிட்ட இருந்து விலகி போனவங்கலாம் திரும்ப வருவாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நெருக்கமானவங்களெல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாபங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பணவரவு அதிகமா இருக்கும். முதலீடு பண்றதுல ரொம்ப கவனமா முதலீடு பண்ணுங்க. ரொம்ப பல்க்கான அமௌண்ட்டெல்லாம் முதலீடு பண்ணவே பண்ணாதீங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா போறது நல்லது. இந்த வருஷத்த பொறுத்தமட்டுக்கும் உங்களோட ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். அதனால எப்பவுமே நல்ல சாப்பாடா சாப்பிடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உணவு பழக்கவழக்கம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். பொதுவாவே தனுசு ராசிக்காரவங்க அப்படின்னு எடுத்துட்டாலே, அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க. நீதி, நேர்மை தவறாதவங்களா இருப்பீங்க. தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பீங்க. எல்லா ராசிக்காரங்களும் பெற்றோர்கள கவனிச்சுக்கிட்டாலும், உங்கள மாரி பெற்றோர கவனிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேரண்ட்ஸ் மேலயும், குடும்பத்து மேலயும் ரொம்ப கேரிங்கா இருப்பீங்க. இந்த வருஷமே ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, அது யாருக்காக உழைக்கிறீங்க? உங்க குடும்பத்தில உள்ள உறுப்பினர்களுக்காக. நீங்க உழைக்கிறதுனால உங்களுக்கு எந்த லாபம் இருக்கோ, இல்லையோ, உங்க குடும்பத்தினருக்கு வந்து ரொம்ப லாபமா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த குடும்பத்து மேல பற்று நிறைஞ்சவங்க தான் நீங்க. இந்த பேரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா இருங்க. தாயாரோட ரிலேஷன்ஷிப்லயும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க அவங்க அம்மாகிட்ட பேசும்போது என்ன பேசுறோம், ஏன் பேசுறோம் அப்படின்றத யோசித்து பார்த்து பேசுங்க. அவங்களுடைய மனசு கஷ்டப்படுற மாரி எந்த பேச்சுமே வச்சுக்கிறாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள குடுக்கும். அதே மாரி தந்தையுடனான அந்த ரிலேஷன்ஷிப்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும். அதனால தாய் தந்தைய பொறுத்தமட்டுக்கும் முடிஞ்ச அளவு விட்டு குடுத்து, அவங்களே ஏதாவது தப்பா பேசினா கூட நீங்க ரொம்ப பொறுமையா போறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, கூட பிறந்தவங்க அவங்ககிட்ட எல்லாம் நீங்க வந்து பேசுறது வந்து ரொம்ப யோசித்து பேசுங்க. வீண் விவாதங்களை குறைச்சுக்கோங்க. எந்த விஷயங்கள நீங்க லைட்டா பேசினா கூட அது பூதாகரமா வெடிக்கக்கூடிய சூழல் வரும். அதனால வந்து தேவையில்லாத விஷயங்கள கண்டும் காணாமலும் போயிடுங்க. வீண் வாக்குவாதங்கள குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சோஷியல் மீடியாவுலலாம் உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. எப்பவுமே உங்களோட பர்சனல் விஷயத்த வந்து உங்களோட வாழ்க்கை துணை, உங்களோட குடும்பத்தில சொல்றதோட சரி, வேற யார்ட்டயும் சொல்லாதீங்க. அது உங்களுக்கு நல்லதே இல்ல. இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. இன்னொரு ஃப்ரெண்ட பத்தி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னா, அவங்க வந்து நீங்க எதார்த்தமா பேசுறத கூட எதையாவது போய் அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருவாங்க. ஸோ எந்த பேச்சுவார்த்தை வச்சுக்கிறதா இருந்தாலும், யார பத்தியுமே நீங்க பேசாதீங்க. 3வது மனுஷர பத்தி கண்டிப்பா நீங்க பேசவே பேசாதீங்க. யார்கிட்ட என்ன பேசுறதா இருந்தாலும் முகத்துக்கு நேராவே பேசிருங்க. அது வந்து தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து குறைக்கும். ஒருத்தர்ட்ட ஒண்ண சொல்லி, அவங்க போய் அத 4ஆ சொல்லி, 8ஆ சொல்லி இப்படி மாறுறதுக்கு பதிலு, எந்த 3வது மனுஷன பத்தியும் யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களா தரும். ஸோ கம்யூனிகேஷன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி ஒரு அலுவலகத்தில நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களோட மேல் அதிகாரிட்டயும் பணிவா போங்க. கூட வேலை பார்க்குறவங்ககிட்டயுமே அனுசரணையா போறது ரொம்ப நல்லது. இந்த மாரி நேரங்கள்ல தான் அதாவது ராகு 3ல இருக்கும்போதெல்லாம் நெறைய பேர் வந்து அவங்களால சகிப்புத்தன்மையோட போக முடியாது. ஏன்னா, மேல் அதிகாரிகள் வந்து உங்கள அப்படி ஒரு இம்சை பண்ணுவாங்க. நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவங்களால உங்களுக்கு. இருந்தாலும் அந்த நேரங்களெல்லாம் ரொம்ப பொறுமையா போனீங்கன்னா, அது அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும், உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் உதவும். இந்த வேலையில இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு இத விட்டுட்டு போனீங்கன்னா, அடுத்த வேலை அதே மாரி தான் இருக்கும். ஏன்னா, உங்களோட ராசி வந்து அப்படி இருக்கு இல்லையா? அதனால நீங்க மேக்ஸிமம் பொறுமையா போறது நல்லது. இப்போ சொந்தமா தொழில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழ வேலை பார்க்குறவங்க கிட்ட ரொம்ப அனுசரணையா போறது நல்லது. தேவையில்லாத கடுமையான சொற்கள பயன்படுத்துறதெல்லாம் நீங்க குறைச்சுக்கோங்க. மித்தபடி எதுக்கும் நீங்க பயப்பட தேவையில்ல. சனி திசை இருக்கு, அது இருக்கு. எத பத்தியும் நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா, நீங்க யாருக்காவது கெடுதல் பண்ணா தானே உங்களுக்கு கெடு பலன்கள்
பலன்கள் வரும். இப்போது சனி பகவான் ஒரு ராசிக்கு வர்றாருன்னா என்ன பண்ணுவார், நம்மளோட கர்ம பலன்களை தான் கொடுப்பாரு. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் 100%ல் 100க்கு 80 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்களாக தான் இருப்பீங்க. அதனால் நீங்கள் இந்த சனி பயிற்சியை பற்றியோ ராகு கேது பயிற்சியை பற்றியோ நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு நல்லது பண்ணணும், இந்த வருஷத்துக்கு வந்து இந்த பலன்கள் எல்லாம் எனக்கு நல்ல பலன்கள், அதாவது இந்த இந்த வருஷம் வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு, சுப கடன் வாங்குறதுக்கு ரொம்பவே யோகம் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கி இந்த வருஷம் வீடு கட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வெளியூருக்கு படிக்க அனுப்புறது, பிள்ளைங்க வந்து மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுறது, இப்படி எந்த விஷயங்களும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை பசங்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த வருஷம் வந்து வெற்றியை தரக்கூடிய வருஷமாக தாங்க இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்றனால உங்களுக்கு பெரும்பாலான கெடுதல் பலன்கள்லாம் உங்களுக்கு வரவே வராதுங்க. இந்த நல்ல பலன்களும் ரெட்டிப்பாகணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பக்கத்தில் இருக்க பழமையான சிவன் கோயில் இருக்கும் இல்லையா, அங்கே போய் சனிக்கிழமை உங்கள் கையால் சனி பகவானுக்கு, விநாயகருக்கு எல்லாத்துக்கும் விளக்கு போடுங்க. எல்லா கிரகங்களுக்குமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் சொல்லலாம். ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமை விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க, அருமையான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. மற்ற எந்த பயிற்சி, 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த வருஷம், அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நேர்மையான வழியில் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. அருமையான வருஷம் இந்த வருஷம். நீங்கள் போன வருஷம் இழந்தது, தவறவிட்ட புதிய வாய்ப்புகள், புதிய தொழில்கள், இந்த வருஷம் நீங்கள் அடிஷ்னலாக தொழில் ஆரம்பிக்கணும், அது லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட எல்லாமே லாபம் கிடைக்கும். உழைப்பு மட்டும் நீங்கள் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வரக்கூடிய 2025 வருஷம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நினைக்கும், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வணங்குறது உங்களுக்கு நல்லது, உங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அதெல்லாம் நம்ம இந்த இதில் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டாலே உழைப்பிற்கு அசராதவங்க, எந்நேரமும் வேலை பார்ப்பீங்க, ஆனால் கடன்னு வேலையை முடிச்சிருவீங்க. மல்டி டேலண்டட், உங்களுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்னு கூட அடுத்தவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப குவைட்டாகவும் இருப்பீங்க. மல்டி டாஸ்க், ஒரே நேரத்தில் பல வேலைகளை கூட கொடுத்தா கடன்னு செஞ்சு முடிக்கல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நேர்மையானவங்க, நேர்மையாக வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அடுத்தவங்களை எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இவங்கள மாதிரி நம்ம இல்லையே, இவங்கள விட நம்ம எப்படி சிறந்து வாழணும், இந்த மாதிரி அடுத்தவங்களோட கம்பேரிசன் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களோட லைஃப்பில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதனால தான் உங்களோட மன நிம்மதியெல்லாம் பல நேரங்களில் கெட்டுறதுக்கு காரணமே இந்த கம்பேரிசன் தான். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான சுப பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. நிறைய தனவரவு இருக்கும். புதிய இடம், நிலம், வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த வருஷம் வாங்குறதுக்குரிய யோகம் இருக்கும். வண்டி வாகனமும் வாங்கலாம். வெளியூர் பயணம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அருமையான வருஷம். இந்த வருஷம் நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் வெளிநாட்டில் தாங்க இருக்கோம், ரொம்ப நாளாக எங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள். அது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள இருக்க உறவெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வித சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் கூட சரியாகி நல்ல ஒரு உறவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த வருஷம் உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சே தனியாக இருக்கும். நிறைய விஷயங்களோட உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அதனால நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். எந்த தொழிலை எடுத்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் புது புது யுக்திகளையும் கண்டுபிடிச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதில் உங்களுக்கு லாபமே கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும். மேல் அதிகாரிகள்கிட்ட பாராட்டுதலும் கிடைக்கும். பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வரும். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, எங்களுக்கு இந்த வருஷமாக திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மறுமணத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலுமே அதில் வந்து வெற்றின்றது வந்து நிச்சயமாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் தான் இது. ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க. வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து நல்ல சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்றது நல்லது. நேரத்துக்கு தூங்கி எந்திக்கிறதும் நல்லது. தூக்கம்ன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த வருஷம் மகர ராசிக்காரர்கள் எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விஷயத்துலையுமே கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. என்னால் இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், நானாச்சுப்பா அந்த காரியத்துக்கு அப்படின்ற வாக்குறுதிகள் யாருக்குமே கொடுக்காதீங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகள்ட்டையும் சரி, கமிட்மெண்ட்டே வச்சுக்கிறாமல் இருக்குது இந்த வருஷம் வந்து உங்களை ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ண வைக்கும். அப்படிலாம் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அது செய்ய முடியாமல் கூட போயிடும். அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். அதனால் நோ கமிட்மெண்ட்ஸு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மூணாவது மனுஷனை பற்றி யாரை பற்றியுமே குறை சொல்கிறதையே விட்டுருங்க. மகர ராசியில் நிறைய பேர் வந்து நிறைய அடுத்தவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த கம்பேரிசன், அந்த குறைகளை எல்லாம் விட்டுட்டிங்கன்னா உங்களோட மனசு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வருஷம் உங்களுக்கு வீண் விரயங்களும் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படினாலும் உங்கள் கையிலேருந்து காசு போகிறதுன்றது உறுதியாயிடுச்சு. அதை நீங்களே சந்தோஷமாக நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணலாம். உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது மூலமாக உங்களோட ஹெல்த் இஷ்யூ வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வீண் விரயங்கள்னும் போது ஹெல்த் இஷ்யூ பாதிக்கப்பட்டு அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடியே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நீங்களே பணம் கொடுத்தீங்கன்னா அதோட பலன் வந்து அப்படியே போயிடும். அதனால் முடிஞ்ச அளவு ஊனமுற்றவங்களுக்கு, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரும். இந்த வருஷம் 2ல் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்கள் ராசியில் இருக்கவங்களுக்கு, மகர ராசிக்காரவங்களோட செல்வாக்கு வந்து அதிகரிக்கும். நீங்கள் வந்து சமுதாயத்தில் ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்து அடையிறதுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகளாக இந்த வருஷம் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எந்த வேலையிலையுமே எஃபர்ட் போடுறது ரொம்ப முக்கியம். அதாவது 100% எஃபர்ட் போடுறதை காட்டிலும் இந்த வருஷம் நீங்கள் 200% எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்குரிய உங்களுடைய அந்த அங்கீகாரமும் கண்டிப்பாக கிடைக்கும். சமுதாயத்தில் உங்களுடைய நல்ல மதிப்பு இருக்கும், உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும். நிறைய விஷயங்களில் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே நிலைத்து நிற்கக்கூடிய வருஷம் தான் இந்த வருஷம். மகர ராசிக்காரவங்க மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப ஆடம்பர பொருள் வாங்குறது, அதிகமான கடனில் விழுகிறது வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப தப்பு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடன் வாங்கிட்டிங்கன்னா அதை அடைக்க முடியும். ஆனால் அகலக்கால் வச்சிட்டோம்னா அதிலே போய் நீங்கள் மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களில், கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது இந்த வருஷம் வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த வருஷம் புதிய மாற்றங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அந்த மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்றங்கள் தான் நடக்கும். நிறைய விஷயங்களில் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கலையுமே அருமையான வருஷம்தான். ஆனால் நிறைய பணத்தை வந்து ஒரே தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட பர்சனல் விஷயங்களையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் எதோ சொல்கிறீங்களோ அது வந்து ரொம்பவே பூதாகரமாக பெருசாக காட்டுவாங்க. அதனால் தேவையில்லாத உங்களோட பர்சனலில் வந்து உங்களை பற்றிய விஷயங்கள் எது உங்களுக்கு வெளியில் காட்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் காட்டிக்கோங்க. எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை தேவையில்லாத ஆளுகள்கிட்ட பேசாமல் இருந்தீங்கனாலே அது உங்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். உங்களோட நிம்மதி கெடாமலும் இருக்கும் இந்த வருஷம். இந்த வருஷம் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, பெருமாள் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்பவே இந்த சுப பலன்கள். இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ அழகாக இருப்பீங்க, இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு இறையருள் வேணும். அதனால் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த 5 வருஷமே 7.5 வருஷமே 7.5 சனியோட பிடியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுலேருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த வருஷம் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது, சனி பகவான் போகும்போது கிடைத்ததெல்லாம் கொடுத்துட்டு போவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே டபுள் மடங்காக கிடைக்கணும்னா உங்களுக்கு இறை வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். அதனால் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க. உங்கள் லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே சூப்பராக நடக்கும். வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம்ன்றது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. குடும்ப உறவில் வந்து எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கும். தாய் தந்தையுடைய
உறவுகளை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. தாய் தந்தைகளோட அந்த ஹெல்த் கண்டிஷனை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து நீங்கள் அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மற்றபடி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய 2025 வருஷம் மகர ராசிக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் சுப பலன்களையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. இந்த வருஷம் 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது இல்லையா, அதில் உங்களுக்கு எதுவுமே ரொம்ப பாதகம்லாம் கிடையாது. அருமையான வருஷம். என்ஜாய் பண்ணலாம். எந்த ஒரு புது முயற்சிகள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிக்கவே வேணாம். புது முயற்சிகள் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடிஷனல் தொழில் பண்ணலாமான்னா அதுவும் பண்ணுங்கள், அதுலேயும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த 2.5 வருஷமாக ஜென்மச்சனியோட வீரியத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதனால் என்னெல்லாம் பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னா, கால் நரம்பு பிரச்சனை வந்திருக்கும், கால் வலி வந்திருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகளில் அடிபட்டிருப்பீங்க, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்திருக்கும், சூட்டு கொப்பளம் சூட்டு சம்மந்தமாக எந்தெந்த வியாதிகள் வருதோ, மூலம் அந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் நீங்கள் அடிபட்டிருப்பீங்க. இதிலிருந்து இந்த வருஷம் வரக்கூடிய 2025 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் செஞ்சிட்டு இருந்த தொழிலில் ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டிருந்துருப்பீங்க. அவ்வளோ உழைப்புமே என்ன இருக்குன்னா கடலில் கிடச்ச பெருங்காயம் மாதிரி. அதனால் எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். உங்களோட கடந்த கால உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த பலன் இந்த வரக்கூடிய 2025 கிடைக்கும். கடந்த காலத்தில், அதாவது இந்த 2.5 வருஷத்தில் பிரிந்து போன உறவுகள் இருப்பாங்க இல்லையா, சில பேர் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பேசாமல் இருப்பாங்க. என்ன மனஸ்தாபம் உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உறவுகள் எல்லாருமே நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமும் வரும். அவங்கக்கிட்ட இருக்க மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பிரியத்தோடு பழகக்கூடிய காலம்தான் இந்த 2025. வரக்கூடிய 2025 வருஷத்தில் கும்பராசிக்காரவங்களுக்கு இப்போ எப்படியெல்லாம் நரம்பு பிரச்சனைகள், கால்வலி இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சு ஒரு கால்வலியே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கூட நீங்கள் மாறிடுவீங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த தடவை என்னெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ அந்த எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகக்கூடிய வருஷமாக தான் 2025 இருக்கும். இந்த 2025 நம்மளோட தாயார் இருக்காங்க இல்லையா, கும்பராசிக்கு சேர்ந்தவங்களோட தாயாருக்கு மன அழுத்தம் இருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கலாம். ஸோ தாயாரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுறது இந்த வருஷம் ரொம்ப நல்லது. அவங்களுக்கான டைமை ஒதுக்கி அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகளில் ஒன்றா இருக்கும். இந்த 2025 கும்பராசிக்காரவங்களில் திருமணமாகாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். தன வரவு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் சீக்கிரத்திலே நடக்கும். அதே மாதிரி திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி மறுமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மறுமணம் அமையக்கூடிய காலமாக இருக்கும். மாணவர்கள் கடந்த 2.5 வருஷம் நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய காம்படிஷன் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க. அதுலலாம் அவங்க ஃபெயிலாக இருந்தால் கூட இந்த வருஷம் அவங்களுக்கான அருமையான வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருஷம் அவங்க எழுதுகிற எல்லா எக்ஸாம்லேயுமே நல்ல ஸ்கோர், அவங்க விரும்புகிற ஸ்கோர் எடுக்கிறக்குரிய காலமாக தான் இந்த காலம் இருக்கும். ஏதாவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா கூட அந்த வேலையெல்லாம் இப்போ இந்த 2025 கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதாவது எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டதோ இந்த 2.5 வருஷத்தில் அது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய காலமும் மகிழ்ச்சி நிறைந்த காலமாகத்தான் இந்த 2025 இருக்கும். உங்களோட ராசியில் 2வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வாக ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. இந்தந்த வேலையெல்லாம் இப்பப்போ செய்யணும்னு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அட்டகாசமாக இருக்கும். இந்த வருஷத்தில் எந்த வேலையும் பிளான் பண்ணி பண்ணுங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. ராகு பகவானால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். உடலில் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் உடனே டாக்டரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அந்த ஹெல்த் இஷ்யூ அப்போவே சரியாயிடும். இல்லைன்னா ரொம்ப பெரியதாக கூட மாட்டிக்கிறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வருஷம் வரும். இந்த வருஷம் கும்பராசிக்காரவங்க தன்னை தாங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி பண்ணிவிட்டு அவங்க அந்த வேலையில் நல்ல என்கரேஜ்மெண்ட்டோட ஒரு வேலை பார்க்கணுன்னா 100% எஃபோர்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருஷத்தில் என்னெல்லாம் நடக்கும்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பெண்டிங்கில் ஏதாவது பணம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வரும். குடுக்கல் வாங்கல்லாம் நல்லா இருக்குமா கும்பராசிக்கு அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் எதில் வேணாலும் முதலீடு பண்ணலாம். ஆனால் அதிகமான முதலீடு பண்ணுறதை குறைக்கணும். லிமிட்டடாக பண்ணுங்கள், நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. யார்கிட்டையும் அளவோடு பேசுகிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதை செய்யும்.
கும்பராசிக்காரவங்க எப்பவுமே இந்த வருஷத்த பொறுத்த மட்டுக்கும் உங்கள ரொம்ப பிஸியாவே வச்சுக்கோங்க. எந்த விஷயத்துல அதாவது ராகு பகவான் உங்க ராசியில இருக்கிறதுனால, அவர் வந்து ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு உங்கள அடிமையாக்குவார். அது எந்த பழக்கத்துக்கு நீங்க அடிமையாகுறீங்க? ஆக்கப்பூர்வமான பழக்கத்துக்கு நீங்க அடிமையானீங்கன்னா, தனவரவு அதிகமாகும். சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நீங்க வெற்றி பெற முடியும். எந்த விஷயத்த எடுத்தாலும், எந்த தொழில தொட்டாலும் நீங்க ஜெயிக்க முடியும். இதே இது நீங்க வந்து சோம்பேறித்தனமா ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறதோ, இல்ல சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, அந்த மாரி விஷயங்கள்ல அடிமையானீங்கன்னா, நீங்க மேற்பட்டு பார்த்தீங்க இல்லையா பலன்கள், சுப பலன்கள் எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால எந்த விஷயத்துல நீங்க அடிக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்கள நீங்களே செல்ஃப் செக்கப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நீங்க தான் வந்து முதலாளின்ற மாரி. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய எஃபோர்ட் போட்டு நல்ல விதங்கள்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல உங்க உழைப்ப போட்டீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பும், மரியாதையும், பண வரவு அள்ளி குடுக்கக்கூடிய வருஷமா இருக்கும். இந்த வருஷம் கும்பராசிக்காரவங்களோட லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, நீங்களே பார்ப்பீங்க உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன. பண வரவு அதிகமா இருக்கிறதுனால, உங்களோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்களோட வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே மாறுங்க. புதுசா ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள மாத்திக்கோங்க. எப்பவும் நீங்க பிஸியா இருங்க. ஷெட்யூல் போட்டு வேலை பாருங்க. நல்ல எஃபோர்ட் போடுங்க தொழில்ல. இந்த வருஷத்துல உங்களால சாதிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயமே இருக்காது. அந்த அளவுக்கு அட்டகாசமான வருஷம் தான் இது. வருமானம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். வீட்ல வந்து கணவன், மனைவி உறவு வந்து சூப்பரா இருக்கும். அந்யோன்யம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குழந்தைங்களுக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு திருமணமாகும். வெளியூர் சென்று படிக்கணும்னு நினச்சாங்கன்னா, அதுக்கு இந்த வருஷம் நல்ல வாய்ப்பா இருக்கும். வெளியூர் அனுப்பி நீங்க படிக்க வைக்கலாம். வெளியூர்ல வேலைக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு இருந்தா கூட, அந்த வேலைகள் கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இந்த வருஷம். இந்த வருஷம் குருவோட பார்வை வந்து 11ன்றது ரொம்ப விசேஷமான பார்வை. நல்ல தனவரவு கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பல்கான மணியை நீங்கள் சம்பாதிக்க முடியும். நீங்கள் எந்த விஷயத்தில் நல்ல பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட தனவரவுன்றது கட்டுக்கடங்காமல் நிறையவே கிடைக்கும். ஏன்னா இந்த 2.5 வருஷமாக தடைப்பட்டிருந்துச்சு இல்லையா ஜென்ம சனியில், அது விடுபட்டதுனால நல்ல ரிலீஃபாக உணர்வீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றி படிக்கலாக தான் மாறும். உங்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களுக்கு கவனமாக இருக்கணும். அதிகமாக கடன் வாங்கிடாதீங்க. லிமிட்டாக கடன் வாங்குங்க. அதிகமான கடன் வாங்கும்போது அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் வந்து யோசிக்க தடுமாற ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் லிமிட்டடாக கடன் வாங்குங்க. கும்பராசி அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நீங்கள் பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தாலும் கும்பம்ன்றது ஒரு பெரிய விசேஷமான ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலும், வர்றதெல்லாம் வரட்டும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடவுள் வந்து நிச்சயம் உங்கள் பக்கத்தில் இருப்பார். ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் எனக்கு நடக்கிறதெல்லாம் கடவுள் விட்ட வழின்ட்டு ஜாலியாக பாட்டு பாடி சிரிச்சிட்டு இருக்காருன்னா, அவங்க வந்து கும்பராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்பவே ஜாலியாக உங்களை நீங்களே ஜாலியாக வச்சுக்கோங்க. ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணுங்கள். இந்த வருஷம் வந்து உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கோங்க. ஷெட்யூல் போட்டு வேலை பாருங்கள். இதெல்லாம் பண்ணுறது வீட்டில் தாய் தகப்பனுக்குன்ற நேரத்தை வந்து ஒதுக்கி அவங்க கூட பேசுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷத்தை வந்து வெற்றியாக மாற்றுறதுக்கு உதவும். உங்கள் குடும்பத்திற்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் சாதிச்சு கொடுப்பீங்க. இந்த வருஷம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கும்பத்தோட லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னா ஆஸ் யூஷுவல் சிவபெருமானை வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும், நலங்களும் கிடைக்கும். நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானை வணங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா சிவபெருமானை வணங்கிட்டு சனி பகவானை வணங்கும்போது சனி பகவான் வந்து வேண்டிய வரங்களை தருவார் அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா அவரே தீவிர சனி பகவானே தீவிர சிவபக்தர் தான். அதனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு சனிக்கிழமை நீங்கள் அவரை சாமி கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க, விநாயகருக்கு விளக்கு போடுங்க, ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வரக்கூடிய வருஷம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வருஷமாகவே அமையும். மீன ராசிக்கு வரப்போகிற 2025 வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா? ஏன்னா மீன ராசிக்கு கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு விரைச்சனியில் இருந்திருப்பீங்க. அதுவும் போன வருஷம்லாம் எப்படின்னா ராகுவோட பிடி இருக்கும். அதனால அடிக்கடி குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கும், ஏதாவது வியாதி இருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி வைத்திய செலவு அதிகமாக இருந்திருக்கும். ராகுன்னு சொன்னாலே ரத்தப்பழி காமிக்கிறதா, ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும், இல்லாட்டி ஹீமோக்ளோபின் கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். வீட்டில் நிம்மதியே இருந்திருக்காது. அது போக செலவு
செலவுகளும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், வரவு கம்மியாக இருந்துச்சு. ஏதாவது வாயை திறந்தாலே அது சண்டையில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் எப்போவுமே இருக்கும். சரி, இந்த வருஷம் பிறக்கிறதாவது நமக்கு நல்லதை தருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வருஷத்தில் உங்களுக்கு மே மாதத்தோட ராகு வந்து உங்களோட கிரகத்துலேருந்து போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது வைத்திய செலவு, திடீர் ஆக்சிடென்ட்ஸு, அப்புறம் ஏதாவது பேசினா பிரச்சனையில் போய் முடிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறலாம். சரி, வேறு என்ன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ராகு மே மாதம் போகிறார் இல்லையா, மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் கிரகத்துக்கு உங்களோட ராசிக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்படி வர்றாருன்னா ஜென்ம சனியாக வர்றாரு. சரி, ஜென்ம சனியாக வர்றாரு, ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு, ஐயோ எல்லாரும் ஜென்ம சனினா பயமுறுத்துறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீதிபதி. நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கொடுப்பாரு. நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை வந்து உறுதி. சரி, தப்புனா என்னங்க அப்படின்னா, உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் பண்ணுற காரியம்லாம். இது தப்பு, இது சரின்றது அடுத்தவங்க சொல்லி தெரியவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் பண்ணுறது. அடுத்தவங்களை ஏமாத்துறது, இல்லை அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, இல்லை அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, இந்த மாதிரி தர்மத்திற்கு மாறான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்துறது, வியாபாரத்தில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும். நாங்கள் நேர்மையாக இருக்கோம், நல்லபடியாக உழைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நாங்கள் பண்ணது கிடையாது அப்படின்றவராக இருந்தீங்கன்னா, ஜென்ம சனி என்ன, எந்த சனி வந்தாலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நீங்கள் தப்பு பண்ணுறக்குரிய எல்லா வழியும் திறந்து வைப்பாருங்க. அதை வந்து நீங்கள் ஈஸியாக தப்பு பண்ணலாம். நிறைய பேர் இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டங்களில் வியாபாரத்தை ஆரம்பித்து, நேர்மையாக ஆரம்பித்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்கெல்லாம் இந்த ஜென்மசனி காலத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கொடி கட்டி பறக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் இல்லீகல் கனெக்ஷனில் போய் வாழ்க்கையே தொலைச்சவங்களும் இருக்காங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் அது ஈஸியாக பண்ணுறக்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன தான் வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை எந்த சனியும் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு அடித்து கலக்கலாம். இந்த வருஷத்தில் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க. உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். மாணவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இந்த வருஷம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும். சில பேர் படித்து முடித்து பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அருமையான பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும். முயற்சி செஞ்சால் எல்லா வேலையிலையுமே நீங்கள் ஜெயிக்கலாம். நிறைய விஷயங்களில் ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அனுபவம் கிடைக்குங்க. நீங்கள் வாயை திறந்தாலே ஏதாவது சண்டைன்னு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. நிறைய பேருடைய நட்புகளை இழக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை நீங்கள் கற்றுக்கலாம். ஜென்ம சனி காலத்தில் உங்களை வந்து சனி பகவான் தனிமைப்படுத்துவார். அந்த மாதிரி நேரத்துகளில் நீங்கள் யார், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வேலை இருக்குது. எப்படின்னா, நீங்கள் எந்த இதுனாலும் அதிலேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு புதிய தொழில், ஒரு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. இன்னார் இப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு பார்க்குறத கூட உங்களோட வளர்ச்சி இந்த வருஷம் இருக்கும். இந்த வருஷம் மீன ராசிக்காரவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, இந்த வருஷமாக திருமணம் நடக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் மறுமணம் முடியறதுக்குரிய காலமாகவும் இந்த நாட்கள் இருக்கும். வேறு என்னெல்லாம் விஷயங்கள் நடக்கும்னா, மாணவர்களுக்கு அட்டகாசமான காலங்கள்ங்க. உயர்கல்வி படிக்கிறோம், நம்ம ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கும். நிறைய இதில் நீட் தேர்வு இந்த மாதிரி எக்ஸாம்லாம் நான் வின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. பிளேஸ்மெண்ட் அட்டகாசமான பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும். அதனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக மாறி உங்களுடைய இலக்கு இதுதான், இதை நம்ம டார்கெட் பண்ணி இதை ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா யாராலையும் உங்களை தடுக்க முடியாது. கொடுக்குற ஆண்டவன் கொடுத்துட்டு தான் இருப்பார். ஸோ இந்த மீனராசிக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்டகரமான வருஷம்னே சொல்லலாம். ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வேலை செய்யலாம், இப்போ 100% உழைப்பு போட்டால் போதும் அப்படின்றவங்க கூட 200% உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்கான லாபம் சூப்பராக இருக்குங்க. இந்த வருஷம் வந்து அருமையான வருஷம்.
இந்த வருஷம் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடெல்லாம் வாங்குற யோகம் இருக்குது. நிலம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றலாம், மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றலாம். இந்த ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு வேலை பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் வேலை இருக்குது. நாங்கள் ஒரு தொழில் பண்ணுறோங்க, இதிலேருந்து எங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கனாலும், புது தொழில் மாறுறதுக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது. அதனால லாபமும் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் சின்ன சின்ன தடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ நீங்கள் தொழில் வச்சிங்கன்னா அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள் வரும். அதையும் கடந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மேலதிகாரிகள் குடைச்சல் நிறைய இருக்கும். ஏன்டா இந்த வேலைக்கு வந்துட்டோம், எப்பட்றா இந்த ஆள்கிட்ட காலம் தள்ள போகிறோம் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஆனால் அதையும் தாண்டின வாழ்க்கை தான். அப்படி இருந்தாலும் ஒரு 2 பேர் உங்களுக்கு தடங்கள் கொடுத்தாலும் 2 பேரும் அனுசரணையாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டு போயிடலாம். இந்த வருஷம் இதையும் கடந்து போவோம். எந்த விஷயங்கள் வந்தாலும் அதுவும் கடந்து போவோம். எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து புன்னகையோடு கடந்து போக கற்றுக்கணும். மீனராசிக்காரங்களுக்கு இது சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு அடுத்தவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி போகிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த வருஷத்தில் எந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச், ஏப்ரல், மேல வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சனியும் ராகுவும் உங்களோட இதுலேயே தான் இருக்காங்க. அப்போது அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும், அதாவது நைட் ட்ராவல் எல்லாம் குறைச்சிக்கோங்க. ஒரு ஆக்சிடென்ட், சின்ன சின்ன விபத்துகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருங்க. வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க. அக்கம் பக்கத்தில் சண்டை போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு இடத்துல பிரச்சனைனா நீங்கள் போய் முந்திக்கிட்டு நான் தான் நிற்கிறேன், நான் தான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை விட்டு விலகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனைலாம் வரவே கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலமாக சண்டைனா கூட நீங்களே சரண்டர் ஆயிருங்க. தப்பு என் மேலே தாம்மா, என்னை மன்னிச்சுக்கோமான்ட்டு போய்கிட்டே இருக்கிறது இந்த 3 மாதம் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும். வேறு என்ன விஷயம்லாம் கவனமாக இருக்கும்னா, இந்த மாதிரி இதுதான்: பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம். உங்களோட குடும்ப வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வேலையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. முடிஞ்ச மட்டுக்கும் நல்லதையே பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாதீங்க. இந்த ஜென்மசனி உங்களை எதுவுமே பாதிக்காது. தாய் தந்தை உடல்நலத்தில் அக்கறையாக இருங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும், அவங்களுக்கு பண்ணணும், இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத காட்டிலையும் பெத்த தாய் தகப்பனை கவனிச்சுக்கோங்க. அவங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டினாங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு 10 மடங்கு பலன் கிடைக்கும். அதனால் அவங்க மனசு கஷ்டப்படாமல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. வேறு மீனராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நவகிரகங்களுக்கே தலைவி வந்து பார்வதி தேவி தானே. சக்தியை கும்பிட்றதும் சிவனை கும்பிட்றதும் ஒன்று. அதனால் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடுங்க, பிள்ளையாருக்கு விளக்கு போடுங்க, அப்புறம் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. நீங்கள் எடுத்து வைக்க காரியங்கள் எல்லாமே சுப பலன்களை கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப அதிகமான பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடு போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரையும் நம்பாதீங்க. முழுசாக நம்பி இந்த காரியத்தில் இறங்காதீங்க. உங்களை நீங்களே நம்புங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. அதனால் குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மித்தபடி மீன ராசிக்கு அடித்து தூள் கலப்படம் அருமையான வருஷம். ஜென்மசனின்னு பயந்துக்கிறவே செய்யாதீங்க.